இரத்தின வியாபாரி. அமைதியான நீலக்கடலில் அழகிய அன்னப்பறவை போல் வெள்ளையாய் பாய் விரித்த கப்பல் மேற்கு நோக்கி போய்க் கொண்டிருந்தது. சூரியன் உதயமாகும் நேரம். அவனுடைய தேஜோமயமான வரவை எதிர்பார்த்து கீழ்வான முகட்டில் இயற்கை தேவி வர்ண கோலங்கள் போட்டு கொண்டிருந்தாள். கப்பலில் இருந்தவர்களுக்கிடையே பரபரப்பு அதிகமாய் காணப்பட்டது. அவர்கள் பெரும்பாலும் வர்த்தகர்களாக காணப்பட்டார்கள். எல்லாரும் அவர்களுடைய மூட்டைகளை எடுத்து வைத்து கப்பலில் இருந்து இறங்குவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். சிலர் கப்பல் மேல் தளத்தின் ஓரமாக வந்து மேற்கு திசையை ஆவலுடன் நோக்கினார்கள். இப்படி மேற்கு திக்கை நோக்கி நின்றவர்களில் வாலிப வர்த்தகன் ஒருவன் காணப்பட்டான். வயது 20-21 இருக்கலாம். அவனுடைய உடையிலிருந்தும் அவன் பக்கத்தில் கிடந்த மூட்டையில் இருந்தும் தான் அவனை வியாபாரி என்று சொல்லலாமே தவிர மற்றபடி தோற்றத்தை மட்டும் கவனித்தால் அவன் ராஜகுலத்தை சேர்ந்தவன் என்று சொல்லும்படி இருந்தது. அவன் வியாபாரியாய் இருக்கும் பட்சத்தில் சாதாரண வியாபாரியாய் இருக்க முடியாது. பெருஞ்செல்வனான இரத்தின வியாபாரியாகத்தான் இருக்க வேண்டும். கப்பலில் இருந்த மற்றவர்கள் அடிக்கடி அந்த இளம் வர்த்தகன் இருக்கும் இடத்தை நோக்கினார்கள். அப்போது அவர்களுடைய கண்களில் பயபக்தி காணப்பட்டது. சிறிது கவலையும் தோன்றியது. அந்த வாலிப வர்த்தகனோ மற்றவர்களை எல்லாம் சிறிதும் கவனிக்கவில்லை. கண் கொட்டாமல் மேற்கு திக்கையே நோக்கி கொண்டு நின்றான். அவனுடைய முகத்திலே தான் எத்தனை ஆவல், எவ்வளவு கிளர்ச்சி! அவ்வளவு ஆவலுக்கும் கிளர்ச்சிக்கும் என்னத்தான் காரணமாயிருக்கும்? நீண்ட காலம் அந்நிய நாட்டில் இருந்துவிட்டு தாய் நாட்டுக்கு திரும்பி வருகிறானோ இந்த வாலிபன்? ஜன்ம பூமியின் தோற்றம் எப்போது கண்ணுக்கு புலனாகும் என்றுதான் இவ்வளவு ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கிறானோ? ஆமாம், அதுதான் உண்மையாயிருக்க வேண்டும். ஏனென்றால் அதோ கொஞ்ச தூரத்தில் கருநிறமாக வரம்பு போல் காணப்படும் பூமியை கண்டதும் அவனுடைய முகம் மலர்வதை காண்கிறோம். சூரியனை கண்ட தாமரை இப்படித்தான் மலரும் போலும். சற்று நேரம் அப்படியே அசைவின்றி நிற்கிறான் அந்த வாலிப வியாபாரி. ஆரம்பத்தில் வெறும் வரம்பாக மட்டும் தோன்றிய காட்சியானது வர வர மரங்கள், குன்றுகள், கோவில் கோபுரங்களாக மாறி வரும்போது அவனுடைய உள்ளத்தில் ஆனந்தம் பொங்குவதை முகம் காட்டுகிறது. இதற்கிடையில் கிழக்கே சூரியனும் ஜகஜோதியாக உதயமாகி தன் வன யாத்திரையை தொடங்கினான். கரையையே பார்த்து கொண்டிருந்த வாலிபன் சட்டென்று திரும்பி நோக்கினான். கப்பலில் இருந்தவர்களில் பெரும்பாலோர் அச்சமயம் அவனையே கவனித்து கொண்டிருந்தவர்களாதலால் அவன் சமிக்கை செய்ததும் உடனே நெருங்கி அவன் அருகில் வந்து பயபக்தியுடன் நின்றார்கள். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதா என்று வாலிபன் கேட்டான். இருக்கிறது மகா என்று சொல்லத் தொடங்கிய ஒருவன் சட்டென்று வாயை பொத்தி கொண்டான். பார்த்தீர்களா, இதுதான் நீங்கள் என் கட்டளையை நிறைவேற்றுகிற லட்சணம் என்று வாலிபன் கோபமாய் கேட்டான். மன்னிக்க வேண்டும் சுவாமி, என்னுடைய கட்டளையை சத்தியமாய் நிறைவேற்றுவீர்களா? நிறைவேற்றுவோம் சுவாமி. தாய் நாட்டில் இருக்கும் போது என்னை நீங்கள் சந்திக்க முயலவே கூடாது, தெரியுமா? தெரியும் சுவாமி. ஒருவேளை தற்செயலாய் சந்தித்தால் என்னை தெரிந்ததாக காட்டிக்கொள்ளக்கூடாது. சித்தப்படி நடக்கிறோம். அடுத்த அமாவாசை என்று எல்லாரும் இந்த துறைமுகத்திற்கு வந்துவிட வேண்டும். வந்துவிடுகிறோம். அன்று நான் எக்காரணத்தினாலாவது கப்பலுக்கு வந்து சேராவிட்டால் என்னை பற்றி எவ்விதம் விசாரிப்பீர்கள்? இரத்தின வியாபாரி தேவசேனர் என்று விசாரிக்கிறோம். இதிலெல்லாம் கொஞ்சம் கூட தவறக்கூடாது. இல்லை சுவாமி. மேற்படி வாலிப ரத்தன வியாபாரி உண்மையில் யார் என்பதை நேயர்கள் இதற்குள்ளாக யூகித்து கொண்டிருக்கலாம். ஆம், பார்த்திவ சோழ மகாராஜாவின் புதல்வனும் தற்போது செண்பகத்தீவின் அரசனுமான விக்கிரமன் தான் அவன். சென்ற அத்தியாயத்தில் கூறிய சம்பவங்கள் நடந்து ஏறக்குறைய 3 வருஷங்கள் ஆகிவிட்டன. இந்த 3 வருஷத்தில் விக்கிரமனுடைய ஆட்சியில் செண்பகத்தீவு எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் அடைந்து பேரும் புகழும் அடைந்து வந்தது. விக்கிரமனுடைய வரவுக்கு பிறகு ஒரே தடவை செண்பகத்தீவின் மீது பகைவர் படையெடுத்து வந்தார்கள். அவர்களுக்கு நேர்ந்த கதியை அறிந்த பிறகு செண்பகத்தீவின் மீது படையெடுக்க யாரும் துணியவில்லை. அதற்கு மாறாக விக்கிரமனுடைய தலைமையில் செண்பகத்தீவின் படை வீரர்கள்
வேறு தீவுகளின் மேல் படையெடுத்து சென்று அந்த தீவுகளில் எல்லாம் புலிகொடியை நாட்டிவிட்டு திரும்பினார்கள். விக்கிரமனுடைய வீர பிரதாபங்களையும் மேதாவிலாசத்தையும் மற்ற உயர் குணங்களையும் பற்றிய கீர்த்தியானது தூர தூரத்திலே உள்ள தீவாந்தரங்களில் எல்லாம் பரவத் தொடங்கியது. பல தீவுகளில் உள்ள ஜனங்கள் நல்லாட்சியையும் பாதுகாப்பையும் விரும்பி தாங்களே விக்கிரமனுடைய ஆட்சிக்குள் வந்து கொண்டிருந்தார்கள். இந்த 3 வருஷ காலத்தில் விக்கிரமன் தன்னுடைய தாயாரையாவது தாய் நாட்டையாவது மறந்துவிடவில்லை. மற்றும் பல்லவ சாம்ராஜ்ய தலைநகரின் வீதியில் அவன் கண்ட இளநங்கையின் சந்திர வதனத்தையும் அவனால் மறக்க முடியவில்லை. செண்பகத்தீவின் பிரஜைகள் தங்களுடைய பாக்கிய வசத்தினால் கிடைத்த புதிய அரசனின் வம்சம் நீடூழி விளங்க வேண்டும் என்னும் ஆசையுடன் விக்கிரமனுடைய விவாகத்தை குறித்து சில முறை விஞ்ஞாபனம் செய்து கொண்டார்கள். மகாராஜா விடை கொடுத்தால் தாய்நாட்டுக்கு சென்று சிறந்த அரசர் குலத்து பெண்ணை பேசி வருவதாகவும் சொன்னார்கள். அப்போதெல்லாம் விக்கிரமன் அவர்களுடைய விஞ்ஞாபனத்தை மறுதளித்து விவாகத்தை பற்றி தன்னுடைய பரிபூரண வெறுப்பையும் தெரிவித்தான். இதற்கு அடிப்படையான காரணம் அந்த காஞ்சி நகர் பெண்ணினுடைய கருவிழிகள் ஞாபகம்தானோ என்னவோ யாருக்கு தெரியும். நாள் ஆக ஆக விக்கிரமன் செண்பகத்தீவில் தன்னுடைய தனிமையை அதிகமாய் உணரத் தொடங்கினான். எவ்வளவோ ஜனக்கூட்டத்துக்கு நடுவில் இருந்தும் தான் துணையின்றி தனித்திருப்பதை அவன் கண்டான். வெற்றியும் புகழும் செல்வாக்கும் திரளான மக்களின் போற்றுதலும் இருந்தும் அவனுடைய இதயத்தில் நிறைவு ஏற்படவில்லை. அதில் ஒரு மூலை சூன்யமாக இருந்தது. அந்த சூன்ய மூலையானது நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டு வந்தது. நீண்ட நயனங்களை உடைய அந்த பெண் மட்டும் இங்கே என் அருகில் இருந்தாள் என்ற எண்ணம் அடிக்கடி உண்டாயிற்று. அது அவனுக்கு அளவிலாத வேதனையை அளித்தது. அந்த வேதனை தரும் எண்ணத்தை அவனால் மறக்க முடியாமல் இருந்ததோடு அந்த வேதனையின் நடுவிலேயே ஒருவித இன்பமும் இருப்பதை அவன் உணர்ந்தான். தன்னை அறியாமல் அடிக்கடி அவன் பெருமூச்சு விட்டான். சில சமயம் அவனுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட பெண்ணின் முகம் அவன் மனக்கண்ணின் முன்னால் தோன்றும் போது அவனுடைய இருதயமானது விரிந்து பொங்கி மேல் நோக்கி எழுந்து நெஞ்சை அடைத்து விடுவது போல் உணர்ச்சியை உண்டாக்கும். வேதனையுடன் இன்பமும் கலந்து உண்டாக்கிய இந்த ஞாபகத்தை அவன் ஓரளவு மறப்பதற்கு உதவியான ஒரு சம்பவம் 2 மாதத்திற்கு முன்பு நேர்ந்தது. ஒரு நாள் இரவு விக்கிரமனுடைய கனவில் அருள்மொழி ராணி தோன்றினாள். மகாராணிக்குரிய ஆடை ஆபரணங்கள் ஒன்றும் இல்லாமல் தூய வெள்ளை கலையுடுத்தி விபூதி ருத்ராட்சம் அணிந்து அவள் சிவபக்தியில் கனிந்த சிவ விரதையாக காட்சி தந்தாள். முன் எப்போதையும் விட அவளுடைய முகத்தில் தேஜஸ் அதிகமாக ஜொலித்தது. நாவில் நமசிவாய மந்திரத்தை ஜபித்து கொண்டு வந்த அருள்மொழி தேவி விக்கிரமனை கனிவு ததும்ப நோக்கி, குழந்தாய், எனக்கு விடை கொடு என்றாள். விக்கிரமன் ஒன்றும் புரியாமல் திகைத்து, அம்மா, இத்தனை நாள் கழித்து இப்போதுதானே உன்னை பார்த்தேன், அதற்குள் போக விடை கேட்கிறாயே, எங்கே போக போகிறாய் என்றான். அருள்மொழி ராணி அதற்கு விடை கூறாமல், அப்பா குழந்தாய், நான் ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டேன், அதை நீ நிறைவேற்றி தர வேண்டும். முக்கியமாக அதன் பொருட்டே உன்னை பார்க்க வந்தேன் என்றாள். என்ன வாக்குறுதி அம்மா? யாருக்கு கொடுத்தாய்? சக்கரவர்த்தியின் மகள் குந்தவியை நீ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். விக்கிரமன் திடுக்கிட்டு, இது என்ன அம்மா சொல்கிறாய்? சக்கரவர்த்தி மகளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? யாருக்கு இம்மாதிரி வாக்கு கொடுத்தாய் என்று கேட்டான். சிவனடியாருக்கு வாக்கு கொடுத்தேன் குழந்தாய். ராமபிரான் தகப்பனாரின் வாக்கை நிறைவேற்றியது போல் நீ என்னுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும். இவ்விதம் சொல்லிவிட்டு அருள்மொழி தேவி விக்கிரமனுடைய அருகில் நெருங்கி அவனுடைய சிரசின் மீது கையை வைத்து ஆசிர்வதித்தாள். உடனே விக்கிரமன் கண் விழித்து எழுந்தான். நல்ல வேளை, இதெல்லாம் கனவாய் போயிற்றே என்று சந்தோஷப்பட்டான். கனவில் கண்டதெல்லாம் வெறும் சித்தபிரமை என்பதில் ஐயம் இல்லை. பழைய பேச்சுகளும் நினைவுகளும் குழம்பி இப்படி கனவாக தோன்றியிருக்க வேண்டும். இல்லாவிடில் இத்தனையும் நடந்த பிறகு சக்கரவர்த்தி மகளை கல்யாணம் செய்து கொள் என்று தாய் தனக்கு கட்டளையிடுவாளா? இதை பற்றி சிவனடியாருக்கு அவள் ஏன் வாக்கு கொடுக்க வேண்டும்? ஆனாலும்
இந்த கனவுதான் விக்கிரமன் காஞ்சி நகர் பெண்ணின் நினைவை ஒருவாறு மறப்பதற்கு உதவி செய்தது. கனவு கண்டது முதல் அவனுக்கு தன் அன்னையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை மிகுந்தது. அவள் எங்கே இருக்கிறாளோ, தன்னை காணாமல் எவ்விதம் பரிதவிக்கிறாளோ. அன்று முதல் தாய் நாட்டுக்கு திரும்பி போக வேண்டும் என்ற ஆர்வம் விக்கிரமனுடைய உள்ளத்தில் பொங்க தொடங்கியிற்று. போய் அன்னையை இங்கே அழைத்து கொண்டு வந்து விடலாம். தந்தை கொடுத்துவிட்டு போன சோழர் குலத்து வீரவாளையும் திருக்குறளையும் எடுத்துக்கொண்டு வரலாம். இவ்விதம் தீர்மானித்து கொண்டு மந்திரி பிரதானிகளிடமும் மற்றுமுள்ள முக்கிய பிரஜைகளிடமும் தன் தீர்மானத்தை தெரிவித்தான். அவர்கள் எவ்வளவோ ஆட்சேபித்தும் விக்கிரமனுடைய உறுதியை மாற்ற முடியவில்லை. ஒருவேளை திரும்பி வரும்போது உங்களுக்கு ஒரு மகாராணியை அழைத்து கொண்டு வந்தாலும் வருவேன் என்று விக்கிரமன் விளையாட்டாய் சொன்னது அவர்களுக்கு ஒருவாறு திருப்தி அளித்தது. ஆகவே தாய்நாட்டுக்கு போக சகல வசதிகளுடன் வர்த்தக கப்பல் ஒன்று சித்தமாயிற்று. அந்த கப்பலில் இரத்தன வியாபாரியாக வேஷம் பூண்டு விக்கிரமன் பிரயாணமானான். வர்த்தக வேஷம் தரித்த மெய்காவலர் சிலரும் செண்பகத்தீவின் நிஜ வியாபாரிகள் சிலரும் அவனுடன் கப்பலில் புறப்பட்டார்கள். தாய் நாட்டில் எந்த துறைமுகத்தில் இறங்குவது என்பது பற்றி கொஞ்சம் சர்ச்சை நடந்தது. விக்கிரமன் முக்கியமாக போக விரும்பிய இடம் உறையூர் ஆதலால் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இறங்கலாம் என்று மற்றவர்கள் சொன்னார்கள். ஆனால் விக்கிரமனோ மாமல்லபுரத்துக்கே போக வேண்டும் என்றான். அவன் குழந்தையாய் இருந்த காலத்திலிருந்து மாமல்லபுரத்து சிற்ப வேலைகளை பற்றி கேட்டிருந்தான். அவற்றை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு நெடுநாளாக உண்டு. பல்லவ வீரர்கள் அவனை சிறைப்படுத்தி கொண்டு வந்து மாமல்லபுரத்து கடற்கரையில் கப்பலேற்றிய போதே, ஐயோ, இவ்வூரின் சிறந்த சிற்பங்களை பார்க்காமல் போகிறோமே என்று வருந்தினான். இப்போது அங்கே இறங்கினால் அந்த ஆசை நிறைவேறுமல்லவா? இதுவன்றி இன்னொரு முக்கிய நோக்கமும் இருந்தது. தாய் நாட்டிலிருந்து சிறந்த சிற்பிகளையும் சித்திரக்காரர்களையும் செண்பகத்தீவுக்கு அழைத்து போக அவன் விரும்பினான். நாளடைவில் செண்பகத்தீவை ஓர் அற்புத சிற்பக்கூடமாகவே செய்துவிட வேண்டும் என்பது அவன் கொண்டிருந்த மனோரதம். அத்தகைய சிற்பங்களையும் சித்திரக்காரர்களையும் மாமல்லபுரத்தில் இல்லாமல் வேறு எங்கே கண்டுபிடிக்க முடியும்? சோழ நாடுதான் இப்போது பழைய பெருமையெல்லாம் போய் பாலடைந்து கிடக்கிறதே. இதையெல்லாம் தவிர ஒருவேளை விக்கிரமன் மாமல்லபுரத்தில் இறங்க விரும்பியதற்கு இன்னொரு காரணமும் இருந்திருக்கலாம். காஞ்சி நகர் வீதியிலும் பின்னர் மாமல்லபுரத்து கடற்கரையிலும் அவன் பார்த்த இளநங்கையை மீண்டும் ஒரு கால் பார்க்க கூடுமோ என்ற ஆசை அவன் உள்ளத்தின் அடிவாரத்தில் கிடந்திருக்க கூடும். இது விக்கிரமனுக்கு கூட தெரியாமலும் இருக்கலாம். மனித உள்ளத்தின் அந்தரங்க மர்மம் அனைத்தையும் அறிந்து விட்டதாக யாருதான் சொல்ல முடியும்? சந்திப்பு. மாமல்லபுரத்தில் கலை திருவிழா வழக்கம் போல் நடந்து கொண்டிருந்தது. இவ்வருஷம் சக்கரவர்த்தி திருவிழாவுக்கு விஜயம் செய்யவில்லை. சில காலமாக சக்கரவர்த்தி ஏதோ துக்கத்தில் ஆழ்ந்திருப்பதாகவும் அதனால்தான் கலை விழாவுக்கு வரவில்லை என்றும் ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். வேறு சிலர் சக்கரவர்த்தி கொஞ்ச காலமாக பல்லவ நாட்டிலேயே இல்லை என்றும் அவருடைய குமரன் இலங்கையில் இருந்து திரும்பிய பிறகு அவனிடம் ராஜ்ய பாரத்தை ஒப்புவித்துவிட்டு மாறு வேஷத்துடன் தேச யாத்திரை போயிருக்கிறார் என்றும் சொன்னார்கள். ஆனால் சக்கரவர்த்தியின் குமாரன் மகேந்திரனும் குமாரி குந்தவி தேவியும் இவ்வருஷம் கலை விழாவுக்கு விஜயம் செய்திருந்தபடியால் மாமல்லபுர வாசிகள் சிறிதளவும் உற்சாகம் குன்றாமல் விழாவை சிறப்பாக நடத்தினார்கள். கலை விழாவின் காட்சிகளையும் கற்பாறைகளில் செதுக்கிய அற்புதமான சித்திரங்களையும் ஆங்காங்கு நடைபெற்று கொண்டிருந்த இசை விருந்து, நாட்டியம், கூத்து ஆகியவைகளையும் பார்த்து அனுபவித்து கொண்டு கப்பலிலிருந்து இறங்கிய நமது ரத்தின வியாபாரி குறுக்கும் நெடுக்குமாக போய்க் கொண்டிருந்தான். அவனுடைய முகத்தில் அபூர்வமான கிளர்ச்சி தோன்றியது. கண்களில் அளவில்லாத ஆர்வம் காணப்பட்டது. எவ்வளவு தான் பார்த்த பிறகும் கேட்ட பிறகும் கூட அவனுடைய இருதய தாகம் தணிந்ததாக தெரியவில்லை. பார்க்க பார்க்க கேட்க கேட்க அந்த தாகம் அடங்காமல் பெருகி கொண்டிருந்ததென்று தோன்றியது. அந்த அதிசயமான சிற்ப காட்சிகளையும்
உயிருள்ள ஓவியங்களையும் பார்க்கும் போது ஊனையும் உள்ளத்தையும் உருக்கும் இசை, அமுதத்தை பருவும் போதும் அவன் அடைந்த அனுபவம் ஆனந்தமா, அது அசூசையா, அல்லது இரண்டும் கலந்த உணர்ச்சியா? ரத்தின வியாபாரிக்கு பக்கத்தில் தலையிலும் தோளிலும் மூட்டைகளை சுமந்து கொண்டு ஒரு குள்ளன் போய்க் கொண்டிருந்தான். அவனுடன் ரத்தின வியாபாரி ஜாடை காட்டி பேசுவதை பார்த்தால் குள்ளனுக்கு காது செவிடு என்று யூகிக்கலாம். அவன் செவிடு மட்டுமல்ல, ஊமையாக கூட இருக்கலாம் என்றும் தோன்றியது. தன்னுடைய நடவடிக்கைகளை பற்றி வேறு யாருக்கும் தெரியப்படுத்த முடியாமல் இருக்கும் பொருட்டே நமது ரத்தின வியாபாரி அத்தகைய ஆளை பொறுக்கி எடுத்திருக்க வேண்டும். ஆமாம், அந்த இளம் வர்த்தகங்களின் நடவடிக்கைகள் கவனித்து பார்ப்பவர்களின் உள்ளத்தில் சேகத்தை உண்டு பண்ணுவனவாய்தான் இருந்தன. அவன் ஆங்காங்கு சிற்ப காட்சியோ சித்திர காட்சியோ உள்ள இடத்தில் சிறிது நேரம் நிற்பான். சிற்பங்களையும் சித்திரங்களையும் பார்ப்பதோடல்லாமல் பக்கத்தில் நிற்கும் சிற்பிகளையும் கவனிப்பான். அவர்களில் யாராவது ஒருவன் தனித்து நிற்க நேர்ந்தால் அவனை நெருங்கி முதுகை தட்டி, உன்னிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும், கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக வருகிறாயா என்று கேட்பான். ரத்தின வியாபாரியின் கம்பீர தோற்றத்தையும் கலையான முகத்தையும் பார்த்த யாருக்குத்தான் அவன் பேச்சை தட்ட மனம் வரும்? அவன் சொற்படியே கொஞ்சம் தனியான இடத்துக்கு அவர்கள் வருவார்கள். அவர்களிடம் அவ்வர்த்தகன் கடல்களுக்கு அப்பால் தான் வசிக்கும் தேசத்தை பற்றியும் அந்த தேசத்தின் வளத்தையும் செல்வத்தை பற்றியும் பிரமாதமாக வர்ணிப்பான். கரிகால சோழ சக்கரவர்த்தியின் காலத்தில் கடல் கடந்து சென்ற தமிழர்கள் தான் அத்தேசத்தில் வசிக்கிறார்கள் என்றும், அவர்களுக்கு தாய்நாட்டில் உள்ளவை போன்ற திருக்கோயில்களும் சிற்பங்களும் இல்லையே என்ற ஒரு குறையை தவிர வேறு குறையே கிடையாதென்றும் எடுத்து சொல்வான். அந்த தேசத்துக்கு நீ வருகிறாயா? வந்தால் திரும்பி வரும்போது பெருஞ்செல்வனாக திரும்பி வரலாம். அந்நாட்டில் தரித்திரம் என்பதே கிடையாது. தெருவெல்லாம் இரத்தின கற்கள் இறைந்து கிடக்கும் என்று சொல்லி குள்ளன் தூக்கி கொண்டு வந்த பையிலிருந்து ஒரு பிடி இரத்தின கற்களை எடுத்து அவர்களிடம் காட்டுவான். இரத்தின வியாபாரியின் பேச்சிலேயே அநேகமாக அந்த சிற்பி மயங்கி போயிருப்பான். கை நிறைய இரத்தின கற்களை காட்டியதும் அவன் மனதை நிச்சயப்படுத்தி கொண்டு தன்னுடைய சம்மதத்தை தெரிவிப்பான். அப்படி சம்மதம் தெரிவிக்கும் ஒவ்வொருவரிடமும் பெரிய ரத்தினம் ஒன்றை பொறுக்கி கொடுத்து, அடுத்த அமாவாசை அன்று புலிகொடி உயர்த்திய கப்பல் ஒன்று இந்த துறைமுகத்துக்கு வரும். அந்த கப்பலுக்கு வந்து இந்த ரத்தினத்தை காட்டினால் கப்பலில் ஏற்றிக்கொள்வார்கள் என்பான் நமது இளம் வர்த்தகன். கலை திருவிழா நடந்த 3 தினங்களிலும் ரத்தின வியாபாரி மேற்சொன்ன காரியத்திலேயே ஈடுபட்டிருந்தான். 3வது நாள் விஜயதசமி அன்று அவன் வீதியோடு போய்க் கொண்டிருக்கையில் திடீரென்று எதிர்பாராத ஒரு காட்சியை கண்டான். எதிர்பாராததா அல்லது ஒருவேளை எதிர்பார்த்தது தானா? நாம் அறியோம். ஆம், அவன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட நங்கை முன் போலவே பல்லக்கில் சென்ற காட்சிதான். 3 வருஷத்துக்கு முன்பு பார்த்ததற்கு இப்போது அந்த பெண்ணின் முகத்தில் சிறிது மாறுதல் தோன்றியது. அன்றைக்கு அவளுடைய முகம் சூரியன் அஸ்தமித்த பிறகு நீலக்கடலில் உதயமாகும் பூரண சந்திரனை போல் பசும்பொன் காந்தியுடன் பிரகாசித்தது. இன்றோ அதிகாலை நேரத்தில் மேற்கு திசையில் அஸ்தமிக்கும் சந்திரனை போல் வெளிரிய பொன்னிறமாய் இருந்தது. அப்போது முகத்தில் குடிக்கொண்டிருந்த குதூகலத்துக்கு பதிலாக இப்போது சோர்வு காணப்பட்டது. விஷமம் நிறைந்திருந்த கண்களில் இப்போது துயரம் தோன்றியது. இந்த மாறுதல்களினாலே அந்த முகத்தின் சௌந்தரியம் மட்டும் அணுவளவும் குன்றவில்லை, அதிகமாய் இருந்ததென்றும் சொல்லலாம். வீதியோடு போய்கொண்டிருந்த ரத்தின வியாபாரி தனக்கு பின்னால் கூட்டத்தில் ஏதோ கலகலப்பு சத்தம் உண்டாவதை கேட்டு திரும்பி பார்த்தான். காவலர் புடை சூழ ஒரு சிவிகை வருவதை கண்டான். அச்சிவிகையில் இருந்த பெண் தன் இருதய மாளிகையில் குடிக்கொண்டிருந்தவள்தான் என்பதை ஒரு நொடியில் தெரிந்து கொண்டான். அச்சமயத்தில் அவன் நெஞ்சு விம்மியிற்று, கண்களில் நீர் தழும்பியிற்று. இம்மாதிரி சந்தர்ப்பம் நேருங்கால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவன் யோசித்து வைத்திருந்ததெல்லாம் சமயத்துக்கு உதவவில்லை.
வீதி ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டான். பல்லக்கின் பக்கம் பார்க்காமல் திரும்பி வேறு திசையை நோக்கினான். அவன் இருந்த இடத்தை சிவிகை தாண்டிய போது தன்னை இரண்டு விசாலமான கரிய கண்கள் கூர்ந்து நோக்குவது போல் அவனுக்கு உணர்ச்சி உண்டாயிற்று. திரும்பி பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அளவு மீறி பொங்கியிற்று. பல்லை கடித்து கொண்டு அவன் வேறு திசையையே பார்த்து கொண்டிருந்தான். பல்லக்கு கொஞ்ச தூரம் முன்னால் போன பிறகுதான் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். பல்லக்கில் உட்கார்ந்திருந்த பெண் தன் மீது வைத்த கண்ணை எடுக்காமல் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். அடுத்த கணம் அவனுடைய கண்கள் மறுபடியும் கீழே நோக்கின. ஆனால் பல்லக்கு மேலே போகவில்லை, நின்றுவிட்டது. பல்லக்குடன் போய்க் கொண்டிருந்த வீரர்களில் ஒருவன் இரத்தின வியாபாரியை நோக்கி வந்தான். அருகில் வந்ததும், அப்பா, தேவிக்கு உன்னிடம் ஏதோ கேட்க வேண்டுமாம், கொஞ்சம் வந்துவிட்டு போ என்றான். இரத்தின வியாபாரி அவனுடன் பல்லக்கை நோக்கி போனான். அந்த சில வினாடி நேரத்துக்குள் அவனுடைய உள்ளத்தில் என்னவெல்லாமோ எண்ணங்கள் கொந்தளித்தன. இந்த பெண் யாராயிருக்கும்? எதற்காக நம்மை அழைக்கிறாள்? நம்மை அடையாளம் கண்டு கொண்டாலோ? அப்படியானால் இத்தனை நாளாக நம்மை ஞாபகத்தில் வைத்து கொண்டிருந்ததாக ஏற்படுகிறதே. இவள் உயர்குலத்து பெண் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவேளை சக்கரவர்த்தியின் மகளாகவே இருக்குமோ? ஐயோ, அவ்விதம் இருந்து விட்டால்? இரத்தின வியாபாரி பல்லக்கை நெருங்கி வந்து அந்த பெண்ணின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். அப்பப்பா, அவளுடைய பார்வைதான் எவ்வளவு கூரியது! பெண்களின் கண்களை வாளுக்கும் வேலுக்கும் இதனால் தான் ஒப்பிடுகிறார்கள் போலும். ஆமாம், குந்தவி அவனுடைய கண்களின் வழியாக அவனது இருதயத்தையே ஊடுருவி அதன் ரகசியத்தை கண்டுபிடிக்க விரும்புகிறவளை போலே தான் பார்த்தாள். இவ்விதம் சற்று நேரம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்து விட்டு, ஐயா, நீர் யார்? இந்த தேசத்து மனுஷர் இல்லை போலிருக்கிறதே என்றாள். ஆம் தேவி, நான் கடல்களுக்கு அப்பால் உள்ள செண்பக தீவில் வசிப்பவன். இரத்தின வியாபாரம் செய்வதற்காக இவ்விடம் வந்தேன். என் பெயர் தேவசேனன் என்று மலமளவென்று பாடம் ஒப்புவிக்கிறவனைப் போல் மறுமொழி கூறினான் இரத்தின வியாபாரி. அவனுடைய படபடப்பு குந்தவி தேவிக்கு வியப்பை அளித்திருக்க வேண்டும். மறுபடியும் சிறிது நேரம் மௌனமாக உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு, எந்த தீவு என்று சொன்னீர் என்றாள். செண்பகத்தீவு. செண்பகத்தீவு, செண்பகத்தீவு, கேட்ட ஞாபகமாய் இருக்கிறதே. அந்த தீவை ஆளும் அரசன் யாரோ? செண்பகத்தீவின் பூர்வீக அரச வம்சம் நசிந்து போயிற்று. சோழ நாட்டு இளவரசர் விக்கிரமர் தான் இப்போது எங்கள் அரசர். இவ்விதம் சொன்னபோது குந்தவியின் முகத்தில் உண்டான பிரகாசத்தை இரத்தின வியாபாரி கவனிக்காமல் போகவில்லை. அந்த தேச பிரஷ்டனை இன்னும் இவள் நினைவு வைத்து கொண்டு தான் இருக்கிறாள். ஆனால் இவள் யார்? இவ்வளவு முகாந்தியும் சௌந்தரியமும் உள்ளவள் ஒருவேளை? அத்தகைய சந்தேகமே இரத்தின வியாபாரிக்கு திகில் உண்டாக்கியிற்று. அப்போது குந்தவி, நீர் இரத்தின வியாபாரி என்பதாக சொன்னீர் அல்லவா என்று கேட்டாள். ஆமம்மா, இதோ இந்த குள்ளன் தலையில் உள்ள மூட்டைகளில் மேன்மையான இரத்தினங்கள் இருக்கின்றன. வேணுமானால் இப்போது எடுத்து காட்டுகிறேன். இப்போது வேண்டாம், வீதியில் கூட்டம் சேர்ந்து போகும். சாயங்காலம் அரண்மனைக்கு வாரும் என்றாள் குந்தவி. அரண்மனை, இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த இளம் வர்த்தகனுடைய முகமானது அப்படி ஏன் சினுங்குகிறது? அந்த சினுக்கத்தை குந்தவி கவனித்தாலோ என்னவோ தெரியாது. எதையோ மறந்து போய் நினைத்து கொண்டவள் போல், ஆமாம், சாயங்காலம் கட்டாயம் அரண்மனைக்கு வாரும். சக்கரவர்த்தியின் குமாரி குந்தவி தேவிக்கு இரத்தினம் என்றால் ரொம்பவும் ஆசை. கட்டாயம் உம்மிடம் வாங்கி கொள்வாள். ஒருவேளை இந்த மூட்டையில் உள்ள இரத்தினங்கள் அவ்வளவையும் வாங்கி கொண்டாலும் வாங்கி கொள்ளலாம் என்றாள். இரத்தின வியாபாரி பெருமூச்சு விட்டான். மனத்திலிருந்த பெரிய பாரம் ஏதோ ஒன்று நீங்கியவன் போல தோன்றினான். அப்படி எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் விற்றுவிட வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை. இந்த தேசத்தில் இன்னும் பல இடங்களையும் சுற்றி பார்க்க விரும்புகிறேன். உங்களுக்கு வேண்டிய இரத்தினங்களை நீங்கள் வாங்கி கொண்டால் போதும் என்றான். அதற்கும் நீர் அரண்மனைக்குத்தான் வந்தாக வேண்டும். கட்டாயம் வருகிறீரா?
வருகிறேன். ஆனால் அரண்மனைக்குள் வந்து யார் என்று கேட்கட்டும்? குந்தவி தேவியின் தோழி மாதவி என்று கேட்டால் என்னிடம் அழைத்து வருவார்கள். தடை ஒன்றும் இராதே. ஒரு தடையும் இராது. இருக்கட்டும். இப்படி நீர் ரத்தின மூட்டைகளை பகிரங்கமாக எடுத்துக்கொண்டு சுற்றுகிறீரே, திருடர் பயம் இல்லையா உமக்கு? நன்றாக கேட்டீர்கள். நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தியின் ஆட்சியில் திருட்டு பயமும் உண்டா என்றான் ரத்தின வியாபாரி. குந்தவி புன்னகையுடன், அப்படியா? எங்கள் சக்கரவர்த்தியின் புகழ் அப்படி கடல் கடந்த தேசங்களில் எல்லாம் பரவி இருக்கிறதா? சந்தோஷம். நீர் சாயங்காலம் அவசியம் அரண்மனைக்கு வருகிறீர் அல்லவா என்று கேட்டாள். கட்டாயம் வருகிறேன் என்றான் வியாபாரி. பிறகு குந்தவியின் கட்டளையின் பேரில் பல்லக்கு மேலே சென்றது. ரத்தின வியாபாரி நின்ற இடத்திலேயே நின்று பல்லக்கு ஜனக்கூட்டத்தில் மறையும் வரையில் அந்த திசையையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன அப்பா, எத்தனை நேரம் ஒரே பக்கம் பார்ப்பாய்? கண்விழி பிதுங்க போகிறது என்று ஒரு கடூரமான குரலை கேட்டு அந்த இளம் வர்த்தகன் திடீரென்று காலால் நெருப்பை மிதித்தவன் போல் துள்ளி திரும்பி பார்த்தான். ஒரு கருநிற குதிரையின் மேல் சாஷாத் மாரப்ப பூபதி அமர்ந்து தன்னை ஏளன பார்வையுடன் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். மாரப்பன் புன்னகை. விக்கிரமன் செண்பக தீவில் இருந்த காலத்தில் தாய் நாட்டையும் தாய் நாட்டில் உள்ளவர்களை பற்றியும் அடிக்கடி சிந்தனை செய்வான். அருள்மொழி, சிவனடியார், பொன்னன், வள்ளி, காஞ்சி நகர் பெண் ஆகியவர்கள் அவனுடைய உள்ளத்தில் இடைவிடாமல் தோன்றுவார்கள். அவர்களுக்கிடையில் மாரப்ப பூபதியும் சில சமயம் அவனுடைய நினைவுக்கு வருவான். அப்போது விக்கிரமனுடைய உள்ளமும் உடலும் அருவருப்பினாலும் அவமானத்தினாலும் சுருங்கி போகும். சித்தப்பா தன்னை வஞ்சித்து நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் என்று சிராப்பள்ளி மலையில் அவன் புலிகொடியை உயர்த்த முயன்ற அன்றைய தினமே வெளியாகிவிட்டது. அந்த முயற்சிக்கு மாரப்ப பூபதி பூரண உதவி செய்வதாய் வாக்களித்திருந்ததற்கு மாறாக அவர் அச்சமயம் அருகில் வராமலே இருந்துவிட்டது மாத்திரமில்லை, அவரே முன்னதாக பல்லவ சேனாதிபதிக்கு தகவல் தெரிவித்தார் என்பதும் அவனை சிறைப்படுத்தி காஞ்சிக்கு கொண்டு போன வீரர்களின் பேச்சிலிருந்து தெரிந்துவிட்டது. ஆகையால் மாரப்ப பூபதியை பற்றி நினைக்கும் போதெல்லாம் விக்கிரமனுடைய உள்ளம் கசந்ததோடு நாவும் கசந்தது. சோழ வம்சத்தில் இப்படிப்பட்ட மனிதர் ஒருவரும் பிறந்ததை எண்ணி எண்ணி அவன் மனம் குன்றினான். இவ்வாறு அவனுடைய அருவருப்புக்கும் அவமான உணர்ச்சிக்கும் காரணமாயிருந்த மாரப்ப பூபதி இப்போது சற்றும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென்று எதிரில் நின்றதும் விக்கிரமனுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லவும் வேண்டுமா? ரத்தின வியாபாரியின் முகத்தில் தோன்றிய திகைப்பை மாரப்ப பூபதி கவனித்தவனாய், ஏனையா இப்படி மிரளுகிறீர்? ஏதோ திருடனை பற்றி பேச்சு நடந்ததே, ஒருவேளை நான் தான் திருடன் என்று நினைத்து கொண்டீரோ என்று சொல்லி மீண்டும் ஏளன சிரிப்பு சிரித்தான். இதற்குள் விக்கிரமன் ஒருவாறு சமாளித்து கொண்டு விட்டான். இந்த நாட்டு திருடர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது ஐயா. நான் இந்த நாட்டான் அல்ல. ஆனால் நரசிம்ம சக்கரவர்த்தியின் ஆட்சியில் திருட்டு பொருட்டே கிடையாதென்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகையால் நீர் திருடராய் இருக்க முடியாது என்றான். அசலூர்காரனாய் இருந்தாலும் அகம்பாவத்தில் மட்டும் குறைச்சல் இல்லை. நீர் எந்த தேசம் ஐயா? உமது பெயர் என்ன? எதற்காக இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறீர் என்று பூபதி கேட்டான். உமக்கு தெரிந்தேயாக வேண்டுமானால் சொல்கிறேன். என் பெயர் தேவசேனன். ரத்தின வியாபாரம் செய்ய வந்திருக்கிறேன். ஓஹோ, ரத்தின வியாபாரம் செய்வதற்காக வந்திருக்கிறீர்? அப்படியா சமாசாரம்? ரத்தின வியாபாரி ஒவ்வொரு கல் தச்சனாக கூப்பிட்டு எதற்காக ரகசியம் பேச வேண்டும்? பல்லவ நாட்டிலிருந்து சிற்பிகளை கலைத்து அழைத்து போகிறவர்களுக்கு நரசிம்ம சக்கரவர்த்தி என்ன தண்டனை விதிப்பார் தெரியுமா? எனக்கு தெரியாது ஐயா. நான் தான் அயல் நாட்டான் என்றேனே. இவ்வளவு விசாரணை புரியும் நீர் யார் என்று எனக்கு தெரியவில்லையே. மாரப்ப பூபதி கடகடவென்று சிரித்தான். நான் யார் என்று தெரியவில்லையா? நல்லது. வெண்ணாற்றங்கரை போர்க்களத்தில்
உயிரை விட்ட பார்த்திப மகாராஜாவுக்கு உடன் பிறந்த சகோதரன் நான். தற்சமயம் சோழ நாட்டின் பிரதம சேனாதிபதி. இப்படி சொல்லிய போது இரத்தின வியாபாரியின் முகத்தில் ஏதாவது மாறுதல் தெரிகிறதா என்று மாரப்பன் உற்று பார்த்தான். ஒன்றும் தெரியாமல் போகவே, என்னுடைய கீர்த்தி உம்முடைய காதுக்கு எட்டிராவிட்டாலும் வீராதி வீரரும் சூராதி சூரருமான பார்த்திப மகாராஜாவின் புகழ் கண்டிப்பாக எட்டியிருக்க வேண்டுமே. அந்த பெயரை கூட நீர் கேட்டதில்லையா? அப்படி எந்த கண் காணாத தேசத்து மனுஷர் ஐயா நீர் என்று கேட்டான். இரத்தின வியாபாரி சற்று யோசிப்பவன் போல் காணப்பட்டான். பிறகு அவன் மாரப்பனை ஏறிட்டு பார்த்து, ஆமாம், பார்த்திப மகாராஜாவின் புகழை நிச்சயம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய புதல்வர் விக்கிரமர்தான் இப்போது எங்கள் செண்பகத்தீவுக்கு அரசர். நான் அவருடைய பிரஜை. ஆகையால் பார்த்திப மகாராஜாவை பற்றி கெடுதலாகவோ பரிகாசமாகவோ எதுவும் என் காது கேட்க சொல்ல வேண்டாம் என்றான். மாரப்பனுடைய முகத்தில் இப்போது சிறிது திகைப்பு காணப்பட்டது. ஆயினும் அவன் உடனே சமாளித்து கொண்டு கூறினான், ஓஹோ, அவ்வளவு ராஜபக்தியுள்ள பிரஜையா நீர்? உம்முடைய முகத்தில் விழித்தாலே புண்ணியம் ஐயா. அதனால்தான் உம்மை விட்டு போகவே மனம் வரமாட்டேன் என்கிறது. ஆமாம், உமது பெயர் என்னவென்று சொன்னீர்? தேவசேனன். தேவசேனன், ஆஹா, என்ன திவ்யமான பெயர்! இவ்வுலகில் பெயர் புகழ் எல்லாம் பொய் என்று சொல்வது எவ்வளவு பிசகு! உம்முடைய பெயருக்காகவே உம்மிடம் ரத்தினம் வாங்கலாம். இருக்கட்டும். கோமகள் குந்தவி தேவியா? யாரை சொல்கிறீர் என்று ரத்தின வியாபாரி உண்மையான வியப்புடனே கேட்டான். இப்போது பல்லக்கில் போனாலே அந்த தேவியைத்தான். அவள் குந்தவி தேவியின் தோழி மாதவி அல்லவா? ஓஹோ, உன்னிடம் அப்படி ஒரு பொய் சொல்லி வைத்தாளாக்கும். அப்பாவுக்கு ஏற்ற பெண்தான். நீ இந்த தேசத்து மனுஷன் அல்லவென்று நிச்சயமாய் தெரிகிறது. அல்லது இந்த தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட்டவனாய் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் மாரப்ப பூபதி தனக்குத்தானே பேசிக்கொண்டான். பிறகு திடீரென்று தேவசேனனை உற்று பார்த்து, ஆமாம், உங்கள் தேசத்து ராஜா விக்கிரமன் என்று சொன்னீரே, அவனுடைய தாயார் அருள்மொழி ராணிக்கு நேர்ந்த விபத்தை பற்றி அவனுக்கு தெரியுமா என்று கேட்டான். இந்த கேள்வியினால் மாரப்ப பூபதி என்ன எதிர்பார்த்தானோ அது சித்தியாகி விட்டது. இத்தனை நேரமும் மாறாமல் பதுமை போலிருந்த ரத்தின வியாபாரியின் முகம் மாறிவிட்டது. அளவில்லாத பீதியுடனும் ஆத்திரத்துடனும், என்ன, அருள்மொழி ராணிக்கு என்ன என்று அவன் அலறிக்கொண்டு கேட்டான். மாரப்பன் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அதே சமயத்தில் அவர்களுக்கு பின்னால் வெகு சமீபத்தில் ஒரு பெரும் கோலாகல கோஷம் எழுந்தது. வாதாபியை அழித்து வாகை சூடிய நரசிம்ம பல்லவேந்திரர் வாழ்க, ஜெய விஜயி பவ என்ற ஏக காலத்தில் அநேகம் குரல்களிலிருந்து வாழ்த்தொலிகள் கிளம்பி ஆரவாரித்தன. சக்கரவர்த்தி வருகிறார், சக்கரவர்த்தி வருகிறார் என்று பலர் பேசுவது காதில் விழுந்தது. வழிப்பறி. சக்கரவர்த்தி கம்பீரமான பட்டத்து யானை மீது ஆரோகணித்து வந்தார். அவர் நெடுங்காலத்துக்கு பிறகு மாமல்லபுரத்துக்கு வந்தபடியாலும், முன்னறிவிப்பு இல்லாமல் எதிர்பாராத விதமாக வந்தபடியாலும் நகரவாசிகள் பட்டத்து யானையை சூழ்ந்து கொண்டு அளவிலா ஆரவாரங்களை செய்தார்கள். இந்த ஆரவாரம் காதில் விழுந்ததும் மாரப்ப பூபதி குதிரையை செலுத்தி கொண்டு அவசரமாக அங்கிருந்து நழுவி சென்றான். தேவசேனன் வீதி ஓரமாக ஒதுங்கி நின்றான். அவன் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. சக்கரவர்த்தியை தான் பார்க்க கூடாதென்று அவன் பல்லை கடித்து கொண்டு வேறு திசையை நோக்கி நின்றான். ஆனால் பட்டத்து யானை அவன் நின்ற இடத்துக்கு நேராக வீதியில் சென்றபோது அவனுடைய உறுதி கலைந்தது. சோழ வம்சத்தின் பரம வைரியானாலும் உலகெல்லாம் புகழ் பரப்பிய வீராதி வீரர் அல்லவா நரசிம்ம சக்கரவர்த்தி. அவனை அறியாமலே அவனுடைய பார்வை அவர் மீது சென்றது. அச்சமயத்தில் சக்கரவர்த்தியும் அவன் நின்ற பக்கமாக
தம்முடைய கண்ணோட்டத்தை செலுத்தினார். அந்த கண்ணோட்டத்தின் போது ரத்தின வியாபாரியின் முகமும் ஒரு வினாடி நேரம் அவருடைய பார்வைக்கு இலக்காயிற்று. ஆனால் அப்படி பார்க்கும்போது அவருடைய கண்களில் திணையளவேனும் மாறுதல் காணப்படவில்லை. கண்ணிமைகள் சிறிது மேலே போகக்கூட இல்லை. அவனுடைய முகத்தை தாண்டி கொண்டு அவருடைய பார்வை அப்பால் சென்று விட்டது. பட்டத்து யானையும் மேலே சென்றது. ரத்தின வியாபாரி பெரும் ஆபத்திலிருந்து தப்பியவன் போல் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். ஜனக்கூட்டம் எல்லாம் போகும் வரைக்கும் சற்று நேரம் அங்கேயே நின்று அவன் யோசனை செய்து கொண்டிருந்தான். அவன் உள்ளத்தில் பெருங்குழப்பம் உண்டாயிற்று. முக்கியமாய் மாரப்ப பூபதியை அங்கே சந்தித்ததை எண்ணிய போது நெஞ்சம் துணுக்கமுற்றது. சித்தப்பா தான் இப்போது சோழ நாட்டு சேனாதிபதியாமே, அவருடைய துரோகத்துக்கு கூலி கிடைத்து விட்டதாக்கும். தன்னிடம் ஏன் அவ்விதம் பேசினார்? ஒருவேளை அடையாளம் கண்டு கொண்டிருப்பாரோ? அந்த பெண் உண்மையில் சக்கரவர்த்தியின் குமாரி தானா? அப்படியானால் தன்னிடம் எதற்காக பெயரை மாற்றி கூறினாள்? அரண்மனைக்கு வரும்படி ஏன் வற்புறுத்தி சொன்னாள்? 4 புறத்திலும் தன்னை அபாயங்கள் சூழ்ந்திருப்பதாக தேவசேனனுக்கு தோன்றியது. இனிமேல் மாமல்லபுரத்தில் இருந்தால் விபரீதங்கள் நேரலாம் என்று நினைத்தான். மேலும் அருள்மொழி தேவியை பற்றி மாரப்ப பூபதி மர்மமாக சொன்னதை நினைத்த போது அவனுடைய நெஞ்சு துடித்தது. முதலில் உறையூருக்கு போய் அன்னையை பார்க்க வேண்டும். மற்ற காரியங்கள் எல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். மாமல்லபுரத்தில் ஒரு குதிரையை வாங்கி கொண்டு உறையூருக்கு போகலாம் என்ற உத்தேசம் விக்கிரமனுக்கு இருந்தது. அந்த உத்தேசத்தை இப்போது கைவிட்டான். குதிரை வாங்குவதற்கு பிரியத்தனம் செய்தால் அதனால் என்ன விளையுமோ என்னமோ. மாரப்பன் மறுபடியும் தன்னை பார்த்து விட்டால் அவனிடம் இருந்து தப்புவது கஷ்டமாகலாம். நல்ல வேளையாக அந்த சமயத்திலேயே சக்கரவர்த்தி வீதியிலே வந்தார். அருள்மொழியை பற்றி மாரப்பன் ஏதோ சொன்னதும் தான் பதறிவிட்டது விக்கிரமனுக்கு ஞாபகம் வந்தது. ஒருவேளை தன்மேல் சந்தேகம் கொண்டு உண்மையை கண்டுபிடிப்பதற்காகத்தான் அப்படி வஞ்சகமாக பேசினாரோ? இன்னும் ஒரு வினாடி பொழுது சக்கரவர்த்தி வராதிருந்தால் சித்தப்பா தன்னை கண்டுபிடித்திருப்பார். கண்டுபிடித்து என்ன செய்திருப்பாரோ என்பது மறுபடியும் விக்கிரமனுக்கு நினைவு வந்தபோது அவனை என்னவோ செய்தது. மாமல்லபுரத்துக்கு அவர் எதற்காக வந்திருக்கிறார்? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எதுவாயிருந்தாலும் அவர் இப்போது இங்கே இருப்பது ஒரு விதத்தில் நல்லதாய் போயிற்று. அவர் அங்கு இருக்கும் போதே தான் உறையூருக்கு போய் அன்னையை பார்த்துவிட்டு திரும்பிவிட வேண்டும். இன்றைக்கே இவ்விடமிருந்து கிளம்பிவிட வேண்டும். வழியிலே எங்கேயாவது குதிரை கிடைத்தால் வாங்கி கொள்ளலாம். இவ்விதம் தீர்மானம் செய்து கொண்டு விக்கிரமன் அவனுடைய உண்மை பெயராலேயே இனி நாம் அழைக்கலாம், தான் தங்கியிருந்த சத்திரத்தை நோக்கி விரைந்து சென்றான். போகும்போது முன்னும் பின்னும் அடிக்கடி பார்த்து கொண்டான். குதிரை சத்தம் கேட்டால் உடனே கூட்டத்தில் மறைந்து கொண்டான். இவ்விதம் சென்று சத்திரத்தை அடைந்ததும் அங்கு வழி பிரயாணத்திற்காக தான் சேகரித்து வைத்திருந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு குள்ளனையும் மூட்டைகளை சுமந்து வருவதற்காக அழைத்து கொண்டு கிளம்பினான். தான் சத்திரத்துக்குள்ளே சென்றிருந்த போது குள்ளன் வெளியில் காத்திருந்த ஒரு மனிதனுடன் சமிக்கை மூலம் ஏதோ பேசியதை அவன் கவனிக்க கூட இல்லை. விக்கிரமன் குள்ளனுடன் மாமல்லபுரத்தை விட்டு கிளம்பிய போது அஸ்தமிக்க ஜாம பொழுது இருக்கும். நகரவாசலை கடந்து அவன் வெளியே ராஜபாட்டையில் நடக்க ஆரம்பித்த சமயம் மாலை கதிரவனின் கிரணங்கள் பசும்பொன் நிறத்தை அடைந்திருந்தன. அந்த காலத்தில் மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சி நகருக்கும் காஞ்சியிலிருந்து உறையூருக்கும் ராஜபாட்டைகள் சென்றன. மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சி செல்லும் பாதையானது எப்போதும் ஜனங்களின் போக்கு வரவினால் ஜே ஜே என்று இருக்கும். குதிரைகள் மீதும் யானைகள் மீதும் பல்லக்குகளிலும் ஜனங்கள் போய்கொண்டே இருப்பார்கள். அந்த ராஜபாதை நெடுகிலும் ஒன்றுக்கொன்று வெகு சமீபத்தில் ஊர்கள் உண்டு. கோவில்களும் மடாலயங்களும் சத்திரங்களும் தண்ணீர் பந்தல்களும் பலவித கடைகளும் பாடசாலைகளும் நெடுகிலும் காணப்படும். இதனால் எல்லாம் வெளிநாடுகளிலிருந்து புதிதாக வருகிறவர்களுக்கு
மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சி வரையில் ஒரு பெரிய நகரந்தானோ என்று தோன்றும். இத்தகைய ராஜபாட்டையிலிருந்து இடையிடையே பிரிந்து சென்ற குறுக்கு பாதைகளும் ஆங்காங்கு இருந்தன. இந்த குறுக்கு பாதையில் ஒன்று மாமல்லபுரத்துக்கு கொஞ்ச தூரத்துக்கு அப்பால் பிரிந்து அடர்ந்த காடுகளின் வழியாக சென்றது. மாமல்லபுரத்திலிருந்து நேரே உறையூருக்கு போக விரும்புவோர் இந்த குறுக்கு பாதை வழியாக போனால் காஞ்சிக்கு கொஞ்ச தூரம் தெற்கே உறையூர் ராஜபாட்டையை அடையலாம். குறுக்கு வழியில் செல்வதால் 3 காத தூரம் அவர்களுக்கு நடை மீதமாகும். ஆனாலும் அந்த காட்டுப்பாதை வழியாக ஜனங்கள் அதிகமாக போவதில்லை. முக்கியமாக இரவில் யாருமே போக மாட்டார்கள். அந்த பாதையில் சில இடங்களில் துஷ்ட மிருகங்களின் தொல்லை அதிகமாய் இருந்தது. இது மட்டுமல்லாமல் பிரசித்தமான பத்ரகாளி கோயில் ஒன்றும் அந்த வழியில் இருந்தது. சக்கரவர்த்தியின் கட்டளைக்கு மாறாக இந்த பத்ரகாளி கோயிலில் சாக்தர், கபாலிகர் முதலியோர் சில சமயம் நரபலி கொடுப்பது வழக்கம் என்ற வதந்தி இருந்தபடியால் இரவு நேரத்தில் அந்த பாதை வழியாக போக எப்பேற்பட்ட வீரர்களும் தயங்குவார்கள். இதையெல்லாம் அறிந்திராத விக்கிரமன் குள்ளனால் வழிகாட்டப்பட்டவனாய் சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் அந்த குறுக்கு காட்டுப்பாதை பிரியும் இடத்துக்கு வந்து சேர்ந்தான். குள்ளன் அந்த பாதை வழியாக போகலாம் என்று சமிக்கையால் சொன்னபோது விக்கிரமன் முதலில் கொஞ்சம் தயங்கினான். பிறகு பயம் என்ன என்று எண்ணி மனதை திடப்படுத்தி கொண்டு அந்த குறுக்கு பாதையில் இறங்கினான். உறையூருக்கு சீக்கிரத்தில் போய் அன்னையை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வமானது அவனுடைய மனத்தை திடப்படுத்தி கொள்ள உதவியாய் இருந்தது. அதோடு இன்னொரு காரணமும் சேர்ந்தது. அந்த முச்சந்திக்கு சற்று தூரத்தில் குறுக்கு பாதையில் 4 பேர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்ததை விக்கிரமன் பார்த்தான். அவன் குறுக்கு பாதையில் இறங்கிய உடனே மேற் சொன்ன 4 எழுந்திருந்து விறுவிறு என்று நடக்கத் தொடங்கினார்கள். தான் கொஞ்சம் சீக்கிரமாக நடந்தால் அவர்களோடு சேர்ந்து கொள்ளலாம் என்றும் வழித்துணையாய் இருக்கும் என்றும் விக்கிரமன் எண்ணியவனாய் அந்த பாதையில் வேகமாக நடக்கலானான். ஆனால் குள்ளன் வழக்கத்தை காட்டிலும் கொஞ்சம் மெதுவாகவே நடந்தபடியால் விக்கிரமனுடைய எண்ணம் நிறைவேறுவதாய் இல்லை. அந்த பாதையில் போக போக இரு புறங்களிலும் காடு அடர்த்தியாகி கொண்டு வந்தது. முன்னிருட்டு காலமாதலால் நாலாபுரத்திலிருந்தும் இருள் சூழ்ந்து கொண்டு வந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் நன்றாய் இருட்டிவிட்டது. ஆனால் வானம் துல்லியமாய் இருந்தபடியால் வழி கண்டுபிடித்து நடப்பதற்கு அவசியமான வெளிச்சத்தை விண்மீன்கள் அளித்தன. மற்றபடி பாதையின் இருபுறமும் மரங்கள் அடர்ந்திருந்தபடியால் ஒரே அந்தகாரமாய் இருந்தது. அந்த கனாந்தகாரத்தில், அந்த வனாந்தர பிரதேசத்தில் எண்ணில் அடங்காத மின்மினிகள் பிரகாசித்துக் கொண்டிருந்த காட்சியானது வன தேவதைகள் தங்களுடைய மாயாஜால சக்தியினால் தீப அலங்காரம் செய்தது போல தோன்றியது. நேரம் ஆக ஆக விக்கிரமனுடைய தீரம் மிகுந்த உள்ளத்தில் கூட சிறிது பதைபதைப்பு உண்டாக தொடங்கியது. காட்டில் சில சமயம் சலசலப்பு சத்தம் உண்டாகும். துஷ்ட மிருகங்களின் குரல் ஒலியும் ஆந்தைகளின் அருவருப்பான கூவலும் கேட்கும். இந்த காட்டுப்பாதை இப்படியே எவ்வளவு தூரம் வரை போகும்? இரவில் எங்கே தங்கலாம் என்னும் விஷயங்களை அந்த ஊமை குள்ளனிடம் விக்கிரமன் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினான். ஆனால் இருள் காரணமாக குள்ளனுடன் சமிக்கை மூலம் சம்பாஷணை நடத்துவது எளிதாக இல்லை. இருட்டி சுமார் 1 ஜாம பொழுது ஆகியிருக்கும். விக்கிரமன் அப்பால் போக இஷ்டப்படவில்லை. இருண்ட அந்த வன பிரதேசத்தில் தன்னை திடீரென்று தாக்கும் பொருட்டு அபாயங்கள் பல மறைந்து காத்திருப்பதாக அவனுடைய இருதய அந்தரங்கத்தில் ஏதோ ஒரு குரல் சொல்லிக் கொண்டே இருந்தது. திரும்பி ராஜபாட்டைக்கே போய்விடலாமா என்ற எண்ணம் உண்டாயிற்று. போக போக இந்த எண்ணம் ரொம்பவும் வலுப்பட்டது. மேலே நடக்க அவனுடைய கால்கள் மறுத்தன. குள்ளனுடைய தோலை தட்டி நிறுத்தி தானும் நின்றான். அவன் நின்ற அதே சமயத்தில் எங்கேயோ வெகு தூரத்தில் டக் டக் என்று குதிரையின் காலடி சத்தம் கேட்டது. குள்ளன் அதை கூர்ந்து கவனிப்பதை பார்த்ததும் விக்கிரமனுக்கு உண்டான ஆச்சரியத்துக்கு அளவே இல்லை. இவன் செவிடனாய் இருந்தால் அவ்வளவு லேசான சத்தம் எப்படி இவனுக்கு கேட்டது? உடனே விக்கிரமன் தன் அறையில்
மேலங்கியினால் மறைக்கப்பட்டு கட்டி தொங்கிய உடைவாளை பளிச்சென்று கையில் எடுத்தான். அந்த கார் இருளில் நெய் தடவி தீட்டப்பட்டிருந்த கத்தியானது பளபளவென்று மின்னியிற்று. விக்கிரமன் குள்ளனுடைய தலையில் இருந்த பரட்டை மயிரை ஒரு கையினால் பற்றி கத்தியை ஓங்கி, அடே, உண்மையை சொல்லு, நீ நிஜமாக செவிடன் தானா? உனக்கு காது கேட்பதில்லையா? உண்மையை சொல்லாவிட்டால் இங்கேயே இந்த க்ஷணமே இந்த வாளுக்கு பலியாவாய் என்றான். குள்ளன் உரத்த குரலில் சிரித்தான். அவன் எழுப்பிய அந்த சிரிப்பின் பயங்கரமானது விக்கிரமனுடைய உடம்பின் இரத்தத்தை உறைந்து போகும்படி செய்தது. இதனால் விக்கிரமன் ஒரு கணம் திகைத்து நின்ற போது குள்ளன் அவனுடைய பிடியிலிருந்து திமிரிக்கொண்டு விடுபட்டு ஒரு 10 அடி தூரம் பாய்ந்து சென்றான். அங்கு நின்றபடி 2 கைகளையும் வாயினருகில் குவித்து கொண்டு மிக கோரமான நீடித்த சத்தத்தை உண்டாக்கினான். மனித குரலும் இல்லாமல் மிருகங்களின் குரலும் இல்லாமல் கேட்பதற்கு சகிக்க முடியாத அருவருப்பை உண்டாக்குவதாயிருந்த அந்த சத்தத்தை தூர இருந்து கேட்பவர்கள் பேய் பிசாசுகள் ஊளையிடுகின்றன என்று எண்ணி பீதி அடைந்தார்களானால் அதில் ஆச்சரியம் அடைவதற்கு இடம் இராது. அந்த சத்தத்தை கேட்டபோது விக்கிரமனுடைய உடம்பு ஒரு நடுக்கம் நடுங்கியிற்று. ஆனாலும் உடனே அவன் சமாளித்து கொண்டு அந்த க்ஷணமே அக்குள்ளனை வெட்டி கொன்று விடுவது என்ற தீர்மானத்துடன் பாய்ந்து சென்றான். அதே சமயத்தில் பாதையில் ஒரு பக்கத்திலிருந்து மரங்களின் மறைவிலிருந்து 4 பேர் பாய்ந்து ஓடி வந்தார்கள். அவர்களுடைய கைகளில் கத்திகளை கண்டதும் விக்கிரமனுக்கு நெஞ்சில் பழையபடி துணிவும் தைரியமும் பிறந்தன. இருட்டினாலும் தனிமையினாலும் குள்ளனுடைய பயங்கர கூவலினாலும் மனிதர் உலகுக்கு புறம்பான பேய் உலகத்துக்கு வந்திருக்கிறோமோ என்று எண்ணி மனதில் திகில் அடைந்திருந்த விக்கிரமனுக்கு கத்திகளை கண்டவுடன் இது மனித உலகத்தை சேர்ந்த காரியம்தான் என்ற நிச்சயம் ஏற்பட்டது. எனவே பீதியும் போய்விட்டது. உடனே தன் வாளை எடுத்து சுழற்ற ஆரம்பித்தான். அந்த 4வரும் விக்கிரமனை ஏக காலத்தில் தாக்கத் தொடங்கினார்கள். விக்கிரமன் சக்காரகாரமாக சுழன்று அவர்களுடன் போரிட்டான். அவனுடைய கத்தியின் முதல் வீச்சிலேயே ஒருவன் படுகாயம் பட்டு கீழே விழுந்தான். இன்னொருவனுடைய கத்தி அடிபட்டு தூர போய் விழுந்தபோது குள்ளன் மேலே விழுந்தது. அவன் வீல் என்று கத்திக்கொண்டு தரையில் சாய்ந்தான். கத்தி சண்டையில் விக்கிரமன் சாதாரண மனிதன் அல்ல என்று தெரிந்து கொண்ட மற்ற இருவரும் மிகவும் எச்சரிக்கையுடன் அவனுடைய கத்தி வீச்சுக்குள் வராமல் தூர நின்றே சண்டையிட்டார்கள். அவர்கள் திரும்பி திரும்பி பார்த்ததிலிருந்து யாரையோ அவர்கள் எதிர்பார்த்தது போல தோன்றியது. அதற்கு தகுந்தாற்போல் குதிரை காலடி சத்தம் அதிவிரைவாக நெருங்கி வந்து கொண்டிருந்தது. மிக சீக்கிரத்தில் குதிரை வந்துவிட்டது. குதிரையின் மேல் ஓங்கிய கத்தியுடன் ஒரு வீரன் உட்கார்ந்திருப்பது நட்சத்திர வெளிச்சத்தில் மங்களாக தெரிந்தது. விக்கிரமனுடன் போரிட்டவர்களில் ஒருவன், எஜமானே, சீக்கிரம் என்று கத்தினான். குதிரையின் மேல் வருகிறவன் இவர்களுடைய எஜமானன் போலும். நம்முடைய முடிவு நெருங்கிவிட்டது என்று எண்ணினான் விக்கிரமன். ஏற்கனவே அவன் சண்டையில் களைப்புற்று வந்தான். எனினும் இந்த 2 பேரையும் எப்படியாவது சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் குதிரையின் மேல் புதிதாக வந்த 3வது மனிதனோடும் எப்படி சண்டையிட்டு சமாளிக்க முடியும்? விக்கிரமனது உள்ளத்தில் அன்னையை பார்க்காமல் போகிறோமே என்ற எண்ணம் உதித்தது. விளக்கில் இருந்த கனிவு ததும்பிய கண்களுடன் தன்னை பார்த்து பேசிய பெண்ணின் நினைவும் வந்தது. உடனே பட்டத்து யானை மேல் வந்த சக்கரவர்த்தியின் முகம் அவன் மனக்கண்ணின் முன் தோன்றியது. நரசிம்ம மகா சக்கரவர்த்தியின் ஆட்சியா இவ்வளவு லட்சணமாய் இருக்கிறது? பல்லவ சாம்ராஜ்யத்தில் வழிப்பறியும் கொள்ளையுமா என்று நினைத்தான். இப்படிப்பட்ட சக்கரவர்த்தியா நமது சோழ நாட்டை ஆளுகிறார் என்ற எண்ணத்தினால் உண்டான ஆத்திரத்துடன் கத்தியை ஓங்கி வீசினான். இருவரில் ஒருவன் வீழ்ந்தான். அதே சமயத்தில் குதிரை மீது வந்த வீரன் தன்னுடைய கத்தியை இன்னொருவன் மீது செலுத்த அவனும் மாண்டு வீழ்ந்தான். விக்கிரமனுக்கு உண்டான வியப்புக்கு அளவில்லை. அவ்வீரன் தன் மீது வீச வேண்டிய வாளைத்தான் தவறுதலாய் அவன் மீது செலுத்திவிட்டானோ என்று நினைப்பதற்கு இல்லை. ஏனெனில் தான் மேலங்கி அணிந்திருந்தபடியாலும்
அவர்கள் வெறும் உடம்பினராய் இருந்தபடியாலும் எளிதில் அடையாளம் கண்டுபிடிக்க கூடியதாய் இருந்தது. அப்படியானால் இந்த வீரன் யார்? இவர்களால் எதிர்பார்க்கப்பட்டவன் இல்லையா? சமயம் குதிரை மேலிருந்து கீழே குதித்த வீரன், ஐயா, நீர் யார்? இந்த இருட்டில் தனி வழியே வந்த காரணம் என்ன என்று வினவினான். ஒற்றர் தலைவன். நல்ல சமயத்தில் வந்து தன்னை காப்பாற்றிய குதிரை வீரனிடம் விக்கிரமனுக்கு நன்றி உணர்ச்சி உண்டாயிற்று. அவ்வீரனுடைய கேள்விக்கு மறுமொழியாக, ஐயா, நான் வியாபாரி. உறையூருக்கு போவதற்காக இந்த குறுக்கு வழியில் வந்தேன். வந்த இடத்தில் இந்த ஆபத்து நேர்ந்தது. நல்ல சமயத்தில் நீங்கள் வந்து உதவி செய்தீர்கள் என்றான். வியாபாரியா நீர்? துலாக்கோல் பிடிக்கும் கையா இவ்வளவு லாவகமாய் கத்தி சுழற்றுகிறது? நம்ப முடியவில்லை. ஐயா, என்ன வியாபாரம் செய்கிறீரோ? இரத்தின வியாபாரி நான். கத்தியை உபயோகிக்கவும் பழகியிருக்கிறேன். அழகுதான். இரத்தின வியாபாரியா இம்மாதிரி காட்டு வழியில் தனியாக கிளம்பினீர்? அதுவும் ராவேளையில்? நரசிம்ம சக்கரவர்த்தியின் புகழை கேட்டு ஏமாந்து போனேன். அவருடைய ஆட்சியில் திருட்டு பொருட்டே கிடையாது என்று கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசங்களில் எல்லாம் ஜனங்கள் பேசிக்கொள்வதை கேட்டிருக்கிறேன். ஓஹோ, வெளிநாட்டிலிருந்து வந்தீரா? நினைத்தேன் அப்போதே. எந்த நாட்டிலிருந்து வருகிறீர் ஐயா? எனக்கு செண்பகத்தீவு. செண்பகத்தீவா? நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நாட்டில் ரத்தினங்கள் அதிகம் உண்டு என்று. நல்லது. ரத்தின வியாபாரம் செய்ய வந்த நீர் முதலில் காஞ்சி கல்லவா போக வேண்டும்? இவ்வளவு அவசரமாக உறையூருக்கு கிளம்பியது ஏனோ? சொல்லுகிறேன் ஐயா, ஆனால் தாங்கள் யார் என்பதை தெரியப்படுத்தவில்லையே. நான் யாராயிருந்தால் என்ன? என் உயிரை காப்பாற்றியவர் யார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? உம்முடைய உயிரை நான் காப்பாற்றவில்லை, நீரேதான் காப்பாற்றி கொண்டீர். 3 பேரை வேலை தீர்த்த உமக்கு இன்னும் ஒருவனை தீர்ப்பது பிரமாதம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நான் யார் என்று சொல்லுகிறேன். காஞ்சி சக்கரவர்த்தியை பற்றி நீர் கேள்விப்பட்டது பொய்யாக போயிற்று என்றீரே, அந்த சக்கரவர்த்தியின் ஊழியர்களில் ஒருவன் நான், ஒற்றர் படை தலைவன். நீர் தனியாக இந்த காட்டு வழியே போகிறீர் என்று எனக்கு தகவல் வந்தது. ஏதாவது அபாயம் நேரலாம் என்று எதிர்பார்த்து உடனே புறப்பட்டு வந்தேன். அப்படியா? என்ன விந்தை! சக்கரவர்த்தியின் ஒற்றர் படை அவ்வளவு திறமையாகவா வேலை செய்கிறது? அப்படியானால் நான் எண்ணியது தவறு. செண்பகத்தீவில் நடக்கும் ஆட்சியை போல் அவ்வளவு திறமையாக இங்கே அரசாங்கம் நடக்காமல் இருக்கலாம் ஐயா. ஆனாலும் எங்களால் முடிந்த வரையில் கொலை களவு நடக்காமல் பார்த்து கொண்டு வருகிறோம். பார்க்க போனால் இரவில் தனி வழியே வந்து 4 உயிர்களின் மரணத்துக்கு காரணமாயிருந்ததின் பொருட்டு உம்மை நான் பிடித்து கொண்டு போய் சக்கரவர்த்தியின் முன்னால் நிறுத்த வேண்டும். விக்கிரமனுடைய கை அப்போது அவனுடைய வாளை இறுக்கி பிடித்ததை நட்சத்திரங்களின் மங்கிய ஒளியில் அவ்வீரன் கவனித்தான். வேண்டாம் ஐயா, வேண்டாம். அவ்விதம் செய்கிற உத்தேசம் எனக்கு இல்லை. அயல் தேசத்திலிருந்து வந்தவரானதால் இந்த வழியின் அபாயம் தெரியாமல் வந்துவிட்டீர். உம்மை போல் வேண்டுமென்று விபத்தில் அகப்பட்டு கொள்கிறவர்கள் இல்லாமற் போனால் அப்புறம் எங்களுக்குத்தான் என்ன வேலை இருக்கும்? ஒற்றர் படை தலைவன்தான் எதற்காக? நல்லது, நான் வந்த வேலை ஆகிவிட்டது. பார்க்க போனால் நான் வந்திருக்க வேண்டியதில்லை. யாருடைய உதவியும் இல்லாமல் உம்மை நீரே காப்பாற்றிக் கொள்ளக்கூடியவராய் இருக்கிறீர். நான் போய் வருகிறேன் என்றான் அவ்வீரன். விக்கிரமனுடைய உள்ளம் குழம்பியிற்று. அவ்வீரனுக்கு தான் தகுந்தபடி நன்றி செலுத்தவில்லை என்று அவன் கருதினான். அன்றியும் அவ்வீரனுடன் இன்னும் கொஞ்சம் சிநேகம் செய்து கொண்டு உறையூர் போவதற்கு அவனுடைய குதிரையை வாங்கி கொள்ளலாம் என்ற ஆசையும் உண்டாயிற்று. இரவை எங்கே எப்படி கழிப்பது என்ற கவலையும் தோன்றியது. அப்படியன்று. அந்த சமயத்தில் தாங்கள் வந்திராவிட்டால் ஒருவேளை நான் உயிரிழந்திருப்பேன். எனக்கு உயிர் அளித்தவர் தாங்கள்தான். அதோடு இன்னொரு உதவியும் தாங்கள் எனக்கு செய்ய வேண்டும் என்றான் விக்கிரமன். என்னிடம் யாராவது உதவி கேட்டால் அதை மறுக்கும் வழக்கம் கிடையாது. உதவி கேட்காதவர்களுக்கு கொடுப்பதும் இல்லை. உறையூருக்கு நான் அவசரமாய் போக வேண்டியிருக்கிறது. அதற்கு நீங்கள் தாம் உதவி செய்ய வேண்டும். நீர் கேட்கப் போவது தெரிகிறது. என் குதிரையை கேட்கிறீர்,
ஆனால் இந்த ராத்திரியில் இனிமேல் இக்காட்டு வழியில் போனால் உம்முடன் குதிரையும் துஷ்ட மிருகங்களுக்கு இரையாக வேண்டியதுதான். உம்மை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் குதிரையை புலிக்கு ஆகாரமாக்க எனக்கு இஷ்டமில்லை. வேறு என்ன யோசனை சொல்கிறீர்கள்? இங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் ஒரு சிற்பியின் வீடு இருக்கிறது. என்னுடன் வந்தால் அங்கே படுத்திருந்து விட்டு அதிகாலையில் எழுந்து போகலாம். விக்கிரமன் சற்று யோசித்து அப்படியே செய்யலாம் என்றான். கீழே கிடந்த மூட்டைகளை எடுத்து குதிரை மேல் வைத்து கட்டினார்கள். பிறகு வீரன் குதிரையை பிடித்து கொண்டு காட்டுக்குள் புகுந்து செல்ல விக்கிரமனும் அவன் பின்னால் சென்றான். சிற்பியின் வீடு அடர்ந்த காட்டின் வழியே ஒரு கொடி வழி சென்றது. பட்ட பகலிலே அந்த வழியில் இருள் சூழ்ந்திருக்கும். நடுநிசையில் கேட்க வேண்டியதில்லை. பெரிய பாதையில் ஆங்காங்கு எட்டி பார்த்த நட்சத்திர வெளிச்சம் கூட இந்த கொடி வழியில் கிடையாது. அப்படிப்பட்ட இருளில் முன்பின் தெரியாத யாரோ ஒருவனை பின்தொடர்ந்து காட்டுக்கொடி வழியில் செல்லும் போது விக்கிரமனுடைய தீர நெஞ்சம் கூட திக் திக் என்று அடித்து கொண்டது. வழியோ மிகவும் குறுகலானது. இருபுறத்திலும் தழைத்திருந்த மரக்கிளைகளும் செடிகளும் கொடிகளும் அடிக்கடி விக்கிரமன் மேல் உராய்ந்தன. வெகு சமீபத்தில் இருந்து ஆந்தைகளும் கோட்டான்களும் கர்ண கடூரமான குரலில் சத்தமிட்டன. எங்கேயோ வெகு தூரத்தில் இருந்து ஒரு உருமல் சத்தம் வந்தது. அதை கேட்ட குதிரை கனைத்தது. ஒற்றர் தலைவன் அப்போது குதிரையை தட்டி கொடுத்தான். அது நான் இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்வது போல் இருந்தது. முதலில் குதிரையும் பிறகு ஒற்றர் தலைவனும் பின்னால் விக்கிரமனுமாக போய்க் கொண்டிருந்தார்கள். ஓரிடத்தில் ஒரு மரத்தின் வேரில் கால் தடுக்கி விக்கிரமன் கீழே விழுந்தான். ஒற்றர் தலைவன் அவனுடைய கையை பிடித்து தூக்கிவிட்டான். அப்போது விக்கிரமனுக்கு உண்டான வியப்புக்கு அளவே இல்லை. ஆஹா, இது எத்தகைய இரும்பு கை! இந்த கையில் தான் எவ்வளவு வலிவு! இந்த ஒற்றர் தலைவன் சாதாரண மனுஷன் இல்லை, மகாவீரனாயிருக்க வேண்டும். சக்கரவர்த்தி ஒவ்வொரு வேலைக்கும் சரியான ஆளைத்தான் தெரிந்திருக்கிறார் என்று எண்ணினான். இன்னும் எவ்வளவு தூரம் இந்த கொடி வழியாக போக வேண்டுமோ என்று விக்கிரமன் எண்ணிய சமயத்தில் சட்டென்று இருள் சிறிது அகன்று வானம் தெரிந்தது. எதிரில் ஒரு கட்டடம் இருப்பது லேசாக புலப்பட்டது. நான் சொன்ன இடத்துக்கு வந்துவிட்டோம். இந்த வீட்டில் இரவை கழிக்கலாம். பொழுது விடிந்ததும் நீர் கிளம்பலாம் என்றார் ஒற்றர் தலைவன். ஆகட்டும், ஆனால் இது யாருடைய வீடு? இப்படிப்பட்ட அடர்ந்த காட்டின் நடுவே யார் வீடு கட்டி கொண்டு வசிக்கிறார்கள்? எதற்காக என்று விக்கிரமன் வியப்புடன் கேட்டான். இந்த வீட்டை கட்டியவர் இப்போது இல்லை. அவர் இருந்தபோது இங்கே இவ்வளவு அடர்ந்த காடாகவும் இல்லை. அது பெரிய கதை. ராத்திரி உமக்கு தூக்கம் வராவிட்டால் சொல்கிறேன் என்றார் ஒற்றர் தலைவன். பிறகு அவன் வீட்டண்டை நெருங்கி கதவை இடித்தான். வீட்டின் சமீபத்தில் வந்ததும் விக்கிரமன் அது சாதாரண வீடு அல்ல என்பதை கண்டான். சித்திர மண்டபமோ அல்லது சிற்ப கோயிலோ என்று சொல்லும்படியாய் இருந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் கதவு திறந்தது. கதவை திறந்தவள் ஒரு தொண்டு கிழவி. அவள் கையில் ஒரு கல்விளக்கு இருந்தது. கிழவி கதவை திறந்ததும் முன்னே நின்ற ஒற்றர் தலைவனை வியப்புடன் ஏறிட்டு பார்த்தாள். அப்போது அவளுடைய புருவங்கள் சிறிது மேலே சென்றன. இடது கையின் ஆட்காட்டி விரலை அவன் லேசாக தன் உதடுகளின் மேலே வைத்து உடனே எடுத்து விட்டான். அந்த சமிக்ஞையின் கருத்தை கிழவி உணர்ந்திருக்க வேண்டும். உடனே அவளுடைய முகத்திலிருந்து வியப்புக்குறி மாறிவிட்டது. வாருங்கள் ஐயா என்று சொல்லிவிட்டு கிழவி கதவை நன்றாய் திறந்தாள். இருவரும் உள்ளே பிரவேசித்தார்கள். அந்த வீட்டுக்குள் அடிக்கடி சென்று பழக்கப்பட்டது போல் குதிரை உள்ளே நுழைந்தது. அது நேரே கூடம் முற்றம் எல்லாவற்றையும் தாண்டி பின்புற கதவண்டை போய் நின்றது. கிழவி அங்கே சென்று அந்த கதவையும் திறந்தாள். குதிரை தானாக அதன் வழி புகுந்து சென்றது. ஒற்றர் தலைவன் அப்போது விக்கிரமனை பார்த்து, இந்த குதிரையின் அறிவை என்னவென்று சொல்வது? 300 தடவை இங்கே நான் வந்தபோது பின்கட்டில் குதிரையை கட்டியிருந்தேன். இம்முறை அதுவே தன் இருப்பிடத்தை தேடிக்கொண்டு போகிறது. நானும் போய் அதை கொஞ்சம் கவனித்துவிட்டு வருகிறேன். நீர் இங்கே உள்ள சிற்ப வேலைகளை பார்த்து கொண்டிரும்.
என்று சொல்லிவிட்டு பின்கதவு வழியாக புகுந்து சென்றான். கிழவியும் கல் விளக்குடன் அவனை தொடர்ந்தாள். சுவரிலிருந்து மாடத்தில் நந்தா விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதன் வெளிச்சத்தில் விக்கிரமன் சுற்றும் முற்றும் பார்த்தான். அது நிச்சயமாக வீடு அல்ல, சிற்ப மண்டபம்தான் என்று அவனுக்கு தோன்றியிற்று. எங்கே பார்த்தாலும் அற்புத சிற்ப திறமை வாய்ந்த சிலைகள் காணப்பட்டன. சுவர்களில் பல வர்ணங்களில் தீட்டப்பட்டிருந்த சித்திரங்கள் காட்சியளித்தன. அவை வரையப்பட்டு அநேக வருஷங்கள் ஆகியிருக்க வேண்டுமென்றாலும் ஓவியங்களின் உயிர்கலை சிறிதும் குன்றவில்லை. சிலைகளிலும் சித்திரங்களிலும் முக்கியமாக ஒரு பெண்ணின் உருவம் அதிகமாய் காணப்பட்டது. அந்த உருவத்தில் தெய்வீக சௌந்தரியத்தின் கலை தோன்றியிற்று. நாட்டிய கலைக்குரிய பலவித தோற்றங்களிலும் பாவங்களிலும் அந்த பெண் உருவத்தின் சிலைகளும் ஓவியங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் அழகையும் கலை திறனையும் கண்டு விக்கிரமன் பிரமிப்பை அடைந்தான். உறையூர் சித்திர மண்டபத்திலும் மாமல்லபுரத்து கலை விழாவிலும் தான் முன்னர் பார்த்த சித்திரங்கள் சிற்பங்கள் எவையும் இந்த பாழடைந்த மண்டபத்துக்குள் மறைந்து கிடக்கும் சிற்பங்களுக்கு அருகில் கூட வர முடியுமா என்று வியந்தான். இவற்றையெல்லாம் அமைத்த மகா சிற்பி எவனோ என்று அறிந்து கொள்ள அவன் துடிதுடித்தான். இதற்குள் ஒற்றர் தலைவன் குதிரையின் போஷாக்கை கவனித்துவிட்டு உள்ளே வந்தான். விக்கிரமன் அவனை நோக்கி, ஐயா, என்ன ஆச்சரியமான சிற்பங்கள் இவை! எந்த மகா சிற்பி இவற்றை அமைத்தவன்? தெய்வீக அழகு பொருந்திய ஒரு பெண்ணின் உருவம் இங்கே அதிகமாக காணப்படுகிறது. அந்த பெண் உண்மையாக இருந்தவளா அல்லது சிற்பியின் சிருஷ்டியா? இந்த அற்புத சிற்பங்கள் எல்லாம் ஏன் இந்த இருண்ட காட்டுக்குள் கிடக்க வேண்டும்? ஏன் எல்லா ஜனங்களும் வந்து பார்க்கும்படி செய்யக்கூடாது? இதையெல்லாம் எனக்கு விவரமாய் சொல்ல வேண்டும் என்றான். நான் தான் சொன்னேனே, அது பெரிய கதை என்று. மிஞ்சியுள்ள இரவை தூக்கமின்றி கழிக்க உனக்கு இஷ்டம் இருந்தால் சொல்கிறேன். எனக்கு பசி பிராணன் போகிறது. இதோ பாட்டி பொரிமாவும் வெல்லமும் கொண்டு வருகிறாள். முதலில் சாப்பிடுவோம் என்றான் ஒற்றர் தலைவன். அவ்விதமே இருவரும் சாப்பிட்டார்கள். சாப்பிடும்போது, தங்கள் பெயர் இன்னதென்று இன்னும் எனக்கு சொல்லவில்லையே என்றான் விக்கிரமன். என் பெயர் வீரசேனன். உம்முடைய பெயர்? விக்கிரமன் சிறிது வியப்புடன், என் பெயர் தேவசேனன் என்றான். ரொம்ப நல்லது. நம் இருவருக்கும் பெயர் ஒற்றுமை இருக்கிறது. ஆகையால் நீர் மனம் விட்டு என்னிடம் பேசலாம். உறையூருக்கு நீர் இவ்வளவு அவசரமாக போக விரும்பிய காரணம் என்ன? இரத்தின வியாபாரம் செய்வது உமது நோக்கமாய் இருந்தால் முதலில் காஞ்சி நகருக்கல்லவா போக வேண்டும்? ஒற்றர் தலைவனிடம் நன்றியும் அன்பும் கொண்டிருந்த விக்கிரமனுக்கு இப்போது சந்தேகமும் பயமும் தோன்றின. ஒருவேளை இவன் நம்முடைய உண்மையை கண்டுபிடித்து விட்டால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தாயார் உறையூரில் இருக்கிறாள். அவளை பார்க்கும் ஆவலில் தான் சீக்கிரமாய் போக விரும்புகிறேன். இதென்ன, நீர் செண்பகத்தீவை சேர்ந்தவர் என்றல்லவா சொன்னீர்? என்னுடைய சொந்த ஊர் உறையூர்தான். சில வருஷங்களுக்கு முன்பு பொருள் தேடுவதற்காக செண்பகத்தீவு சென்றேன். உறையூர் பல்லவ ராஜ்யத்துடன் சேர்ந்து விட்ட பிறகு அதன் பழைய செழிப்பெல்லாம் தான் போய்விட்டதே. ராஜ குடும்பம் இல்லாத ஊரில் இரத்தின வியாபாரம் என்ன நடக்கும்? ராஜ குடும்பத்தை பிரஸ்தாபித்தால் ஒருவேளை ராணி அருள்மொழியை பற்றி வீரசேனன் ஏதாவது சொல்லக்கூடும் என்று விக்கிரமன் எதிர்பார்த்தான். ஆனால் அவனுடைய எண்ணம் நிறைவேறவில்லை. அதன் பின் வீரசேனன் சாப்பிட்டு முடியும் வரையில் மௌன விரதத்தை மேற்கொண்டிருந்தான். சாப்பாடு முடிந்த பிறகு விக்கிரமன் மறுபடியும் அந்த சிற்ப மண்டபத்தின் கதையை சொல்லும்படி கேட்டான். ஐயா தேவசேனரே, உமக்கு மரணத்தில் நம்பிக்கை உண்டா என்று ஒற்றர் தலைவன் கேட்டபோது விக்கிரமனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இதென்ன கேள்வி? மரணத்தில் நம்பிக்கை உண்டா என்றார். அதாவது மனிதர்கள் உண்மையில் மரணம் அடைகிறார்கள் என்பதாக நீர் நினைக்கிறீரா? உயிர் போய்விட்டது என்று நாம் சொல்லும் போது உண்மையில் உயிர் போகிறதா? அல்லது உடல் மட்டும் போய் உயிர் இங்கேயே இந்த உலகத்திலேயே சுற்றி கொண்டிருக்கிறதா? இறந்து போனவர்கள் நம்மை பற்றி நினைக்கிறார்களா? நம்மை பார்க்க வருகிறார்களா? நம்முடைய நடவடிக்கைகளை அவர்கள் கவனிப்பதுண்டா?
விக்கிரமனுக்கு ஏனோ தன்னுடைய தந்தை பார்த்திப மகாராஜாவின் நினைவு வந்தது. அவருக்கு தான் கொடுத்த வாக்குறுதியும் ஞாபகம் வந்தது. அவர் இப்போது இவ்வுலகில் இருந்து தன்னுடைய செயல்களை கவனித்துக் கொண்டு வருகிறாரா? எனக்கும் உங்களைப் போல் சில சமயம் தோன்றுவதுண்டு. அந்த சந்தேகத்தை தீர்ப்பாரைத்தான் காணோம். எனக்கென்னவோ மரணம் என்பதே பொய் என்று தோன்றுகிறது. மரணத்துக்காக விசனப்படுவதும் பெரும் மூடத்தனம் என்று நினைக்கிறேன். இதோ இந்த வீட்டில் 30 வருஷத்துக்கு முன்னால் ஆயன சிற்பியும் அவருடைய மகள் சிவகாமியும் வாழ்ந்தார்கள். அப்போதெல்லாம் இங்கே ஜல் ஜல் என்ற சதங்கை ஒலியும் கல்கல் என்று கல்லுலி ஒலியும் மாறி மாறி கேட்டுக்கொண்டிருக்கும். சிவகாமி அற்புத நடனம் ஆடுவாள். அவளுடைய நடன தோற்றங்களை பார்த்து பார்த்து ஆயன சிற்பி சித்திரம் எழுதுவார், சிலைகள் அமைப்பார். ஓஹோ, இந்த தெய்வீக கலையுள்ள பெண் அந்த சிவகாமி தானா? ஆமாம், அப்போது நான் இங்கே அடிக்கடி வருவதுண்டு. மகேந்திர சக்கரவர்த்தியின் காலம். அவருடைய புதல்வருக்கு அச்சமயம் உம்முடைய வயது தான் இருக்கும். அவருடன் நரசிம்மவர்மருடன் நானும் வருவேன். தூரத்தில் வரும்போதே இந்த வீட்டுக்குள் இருந்து சதங்கையின் ஒலி கிளம்புவது கேட்கும். ஆயனரும் சிவகாமியும் இப்போது இங்கே இல்லை என்று என்னால் நம்பவே முடியவில்லை. அவர்கள் இன்னும் இங்கே இருக்கிறார்கள் என்றே நினைக்கிறேன். இதோ உற்று கேட்டால் சதங்கையின் ஒலியும் கல்லுலியின் ஒலியும் என் காதுக்கு கேட்கின்றன. விக்கிரமனுடைய ஆவல் அளவு கடந்து பொங்கியிற்று. ஆயனரையும் சிவகாமியையும் பற்றி விவரமாய் சொல்ல வேண்டும் என்று வீரசேனரை வேண்டிக் கொண்டான். அவரும் விவரமாக சொன்னார். ஆயனருடைய அபூர்வ சிற்ப திறமையை குறித்தும் அவருடைய பெண்ணின் அற்புத சௌந்தரியத்தை பற்றியும் அவளுடைய நடனக்கலை திறனை பற்றியும் சொன்னார். நரசிம்ம சக்கரவர்த்தி இளவரசராயிருக்கும் காலத்தில் அவருக்கும் சிவகாமிக்கும் ஏற்பட்ட தெய்வீக காதலை பற்றி லேசாக குறிப்பிட்டார். வடக்கே இருந்து ராட்சத புலிகேசி படையெடுத்து வந்ததினால் அந்த காதல் தடைப்பட்டது பற்றியும் சிவகாமியை புலிகேசி சிறைப்பிடித்து சென்றது பற்றியும் விவரித்தார். சிவகாமியை விடுவிக்க நரசிம்மர் செய்த முயற்சிகளையும் சிவகாமியின் சபதத்தையும் அதை நரசிம்மர் நிறைவேற்றி வைத்ததையும், இவ்வளவுக்கும் பிறகு சிவகாமி தன்னுடைய காதல் பூர்த்தியாக முடியாத காதல் என்பதை உணர்ந்து நெஞ்சு உடைந்ததையும் பற்றி சொன்னார். கதையை கேட்டுக்கொண்டு வரும்போது விக்கிரமன் பல தடவை கண்ணீர் விட்டு விட்டான். நரசிம்ம சக்கரவர்த்தியின் மேல் அவனுக்கு இருந்த மதிப்பு பன்மடங்கு உயர்ந்தது. அவரிடம் அவனுக்கு அபிமானமே உண்டாகிவிட்டது. பார்த்திப மகாராஜாவுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நினைத்து கொண்டு நரசிம்மர் தன்னுடைய குல பகைவர் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டான். கதை முடிந்த சமயம் வெள்ளி முளைத்து விட்டது. ஒரு நாழிகை பொழுதுதான் அவர்கள் தூங்க முடிந்தது. பட்சிகளின் உதய கீதத்தினால் எழுப்பப்பட்ட விக்கிரமன் கண் விழித்த போது முதல் நாள் இரவின் சம்பவங்கள் எல்லாம் கனவோ என்ற சந்தேகம் உண்டாயிற்று. சுற்றும் முற்றும் பார்த்து கனவல்ல, எல்லாம் உண்மைதான் என்று நிச்சயம் பெற்றான். ஐயா தேவசேனரே, குதிரை சிரம பரிகாரம் செய்து கொண்டு சித்தமாயிருக்கிறது. நம்மை போல் அது இரவில் கண் விழிக்கவில்லை அல்லவா? நீர் காலை கடன்களை முடித்ததும் உறையூருக்கு கிளம்பலாம் என்று ஒற்றர் தலைவனின் குரல் வெளியிலிருந்து கேட்டது. அவ்விதமே காலை கடன்கள் முடிந்து கிழவி அளித்த எளிய உணவையும் உட்கொண்ட பின் விக்கிரமன் வீரசேனரிடம் விடை பெற்றான். அப்போது அவன், ஐயா, உமக்கு நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன். என் உயிரை காப்பாற்றியதற்கு பிரதி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் குதிரையை இலவசமாக பெற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை. குதிரைக்கு ஈடாக இந்த ரத்தினங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கைப்பிடி ரத்தினங்களை அள்ளி கொடுத்தான். நீர் சொல்வது தவறு. என் அருமை குதிரையை நான் உமக்கு தானம் செய்யவில்லை, ராவலாகத்தான் கொடுத்திருக்கிறேன். உறையூரின் உமது காரியத்தை முடித்துக்கொண்டு இதே இடத்தில் வந்து திருப்பி குதிரையை ஒப்புவிக்க வேண்டும் என்றான் ஒற்றர் தலைவன். அப்படியே செய்கிறேன். ஆனாலும் என்னுடைய நன்றிக்கு அறிகுறியாக இந்த ரத்தினங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் விக்கிரமன். வீரசேனன் அதற்கிணங்கி ரத்தினங்களை பெற்றுக்கொண்டான். விக்கிரமன் குதிரை மீதேறியதும் ஒற்றர் தலைவன் குதிரையை தட்டி கொடுத்து
ஐயா, இந்த குதிரை அடிக்கடி உறையூருக்கு போய் பழக்கமானது. அதற்கே பாதை நன்றாக தெரியும். அதன் வழியே விட்டுவிட்டால் உம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும். நீர் வழி விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றான். குதிரை காட்டுப்பாதையில் போகத் தொடங்கியது. சிற்பியின் வீடும் ஒற்றர் தலைவனும் மறையும் வரையில் விக்கிரமன் திரும்பி பார்த்து கொண்டே போனான். காலை வெளிச்சத்தில் அந்த ஒற்றர் தலைவனை பார்த்தபோது ஆஜானுபாகுவான அவனது கம்பீர தோற்றமும் முகப்பொலிவும் விக்கிரமனுடைய மனதை பெரிதும் கவர்ந்தன. வெகு நேரம் வரையில் அந்த தோற்றம் அவனுடைய மனதை விட்டு அகலவில்லை. சிதறிய ரத்தினங்கள். விக்கிரமன் காட்டு வழிக்குள் புகுந்து கண்ணுக்கு மறைந்ததும் ஒற்றர் தலைவன் மீண்டும் அந்த சிற்ப வீட்டுக்குள் புகுந்தான். மார்பில் 2 கைகளையும் கோத்து கட்டிய வண்ணமாக சற்று நேரம் அங்கிருந்த தெய்வீக சிலைகளை பார்த்து கொண்டு நின்றான். அப்போது அவனுடைய கண்களில் நீர் ததும்பியிற்று. பிறகு அங்கு வந்த கிழவியை பார்த்து, அம்மா, இந்த பிள்ளை மறுபடியும் ஒருவேளை இங்கு வந்தானானால் அவனுக்கு தங்குவதற்கு இடங்கொடு. ஆனால் என்னுடைய ரகசியத்தை மட்டும் உடைத்து விடாதே. மறுபடியும் 5-6 நாளில் நான் வருகிறேன் என்றான். அப்படியே சுவாமி என்றாள் கிழவி. பிறகு ஒற்றர் தலைவன் அந்த சிற்ப மண்டபத்தின் பின்புறம் சென்றான். அங்கே விக்கிரமன் ஏறி சென்றது போலவே தத்ரூபமாய் இன்னொரு குதிரை இருந்தது. அதன் மேல் வெகு லாவகமாக ஏறி உட்கார்ந்து அவ்வீரன் கிளம்பினான். விக்கிரமன் போன வழியாக அவன் போகாமல் முதல் நாள் இரவு வந்த காட்டுக்கொடி வழியில் புகுந்து சென்றான். சற்று நேரத்துக்கெல்லாம் விக்கிரமன் வழிப்பறிக்கு ஆளான இடத்துக்கு வந்து சேர்ந்தான். ஒற்றர் தலைவன் அவ்விடத்தை நெருங்கி அங்கும் இங்கும் உற்று பார்த்தான். அவனுடைய முகத்தில் ஆச்சரிய குறி தென்பட்டது. உற்று பார்க்க பார்க்க அவனுடைய அதிசயம் அதிகமாயிற்று. ஆச்சரியத்திற்கு காரணம் என்னவென்றால், முதல் நாள் இரவு இரத்தின வியாபாரியின் வாளுக்கும் தன்னுடைய வாளுக்கும் இரையாகி விழுந்தவர்களின் உடல்கள் அங்கே காணப்படவில்லை. அவ்விடத்தில் மிகவும் அருவருப்பான கோர காட்சி ஒன்றை ஒற்றர் தலைவன் எதிர்பார்த்தான். இரவில் காட்டு மிருகங்கள் இரை தேடி அங்கு வந்திருக்கும் என்றும், அவை இரை உண்ட பிறகு மிகுந்த எலும்புக்கூடுகள் சகிக்க முடியாத காட்சியாக இருக்கும் என்றும் அவன் எண்ணினான். ஆனால் அங்கே அப்படி ஒன்றும் காணப்படவில்லை. காட்டு மிருகங்கள் எலும்பை கூட விழுங்கி இருக்குமா, அல்லது உடல்களை அப்படியே இழுத்து கொண்டு போயிருக்குமா? அப்படி போயிருந்தால் அந்த ஆட்களின் துணிமணிகள் வாட்கள் எல்லாம் எங்கே? நாம் போன பிறகு இங்கே யாரோ வந்திருக்கிறார்கள், என்னமோ நடந்திருக்கிறது என்று ஒற்றர் தலைவன் எண்ணினான். உடனே அவன் குதிரையில் இருந்து குதித்து இன்னும் கவனமாக அங்கும் இங்கும் உற்று பார்க்க தொடங்கினான். சட்டென்று ஒரு பொருள் அவனுடைய கவனத்தை கவர்ந்தது. அவனுடைய முகத்தில் அப்போது வியப்பு மட்டுமல்லாமல் கேள்விக்குறியும் தோன்றியது. அந்த பொருள் என்னவெனில் ஒரு மண்டை ஓடுதான். நேற்று அங்கு இறந்து விழுந்தவர்களின் மண்டை ஓடாக அது இருக்க முடியாது. அது மிக பழமையான மண்டையோடு. நேற்று நாம் போன பிறகு இங்கு வந்தவன் கபாலிகனாய் இருக்க வேண்டும். அவன் கழுத்தில் போட்டிருந்த மண்டை ஓட்டு மாலையில் இருந்துதான் இது விழுந்திருக்க வேண்டும். அவனோ அவர்களோ தான் இங்கே செத்து விழுந்தவர்களின் உடல்களை அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும் என்று ஒற்றர் தலைவன் எண்ணமிட்டான். இன்னும் அவ்விடத்தில் அவன் சுற்றும் முற்றும் பார்த்தபோது ஓரிடத்தில் இரத்தினங்கள் கொஞ்சம் சிதறி கீழே கிடந்ததை கண்டான். குள்ளன் இரத்தின மூட்டைகளை கீழே போட்டபோது ஒரு மூட்டை அவிழ்ந்து போய் சிதறி இருக்க வேண்டும். அந்த இரத்தினங்களை திரட்டி எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணி ஒற்றர் தலைவன் குனிந்தான். அந்த சமயத்தில் கொஞ்ச தூரத்தில் குதிரைகளின் காலடி சத்தம் கேட்டது. சத்தத்திலிருந்து 4-5 குதிரைகளாவது வருகின்றன என்று தோன்றியது. ஒற்றர் தலைவன் உடனே விரைந்து குதிரை மேல் ஏறி அதை செலுத்தி கொண்டு பக்கத்தில் இருந்த காட்டுக்குள் புகுந்தான். குதிரையை கொஞ்ச தூரத்தில் விட்டுவிட்டு தான் மட்டும் இறங்கி வந்து சற்று தூரத்தில் ஒரு மரத்தடியில் நன்கு மறைந்து கொண்டான். அவன் மறைவில் இருந்த போதிலும் பாதை அங்கிருந்து நன்றாக தெரிந்தது. அந்த இடத்துக்கு வந்ததும் குதிரைகள் சடேர் என்று நிறுத்தப்பட்டன. 6 குதிரைகள் மேல் 6 வீரர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு தலைவனாக தோன்றியவன் மீது ஒற்றர் தலைவனின் பார்வை விழுந்ததும்
அவனுடைய புருவங்கள் நெறிந்து ரொம்பவும் மேலே போயின. அவன் முகத்தில் அப்போது வியப்பு, அருவருப்பு, கோபம் எல்லாம் கலந்து காணப்பட்டன. அந்த தலைவன் வேறு யாருமில்லை, மாரப்ப பூபதி தான். வேகமாக வந்து கொண்டிருந்த குதிரையை சடேர் என்று முதலில் நிறுத்தியவனும் மாரப்ப பூபதி தான். அவன் நிறுத்தியதை பார்த்துதான் மற்றவர்கள் சடேர் சடேர் என்று தம் குதிரைகளை நிறுத்தினார்கள். மாரப்ப பூபதி கீழே இறங்கினான். சற்று முன்னால் ஒற்றர் தலைவன் உற்று பார்த்ததைப் போலவே அவனும் அங்கும் இங்கும் பார்த்தான். முதலில் மண்டை ஓடுதான் அவனுடைய கவனத்தையும் கவர்ந்தது. பிறகு முதல் நாள் இரவு நடந்த வாட்போரின் அறிகுறிகளை கவனித்தான். ஆங்காங்கு இரத்தக்கரை இருந்ததையும் பார்த்தான். உடல்கள் அங்கிருந்து இழுத்து செல்லப்பட்டிருக்கும் அடையாளங்களும் தெரிந்தன. இரத்தினங்கள் அவனுடைய கண்களில் பட்டதும் அவற்றை ஆவலுடன் கைகளில் திரட்டி எடுத்து கொண்டான். அந்த இரத்தினங்களை பார்த்தபடியே கலகலவென்று சிரித்தான். தன்னுடன் வந்த மற்றவர்களை பார்த்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் ஆயிற்று என்றான். இன்னும் சிறிது நேரம் அவனும் மற்றவர்களும் ஏதோ பேசிக்கொண்டு நின்றார்கள். பிறகு மாரப்ப பூபதி குதிரை மேல் ஏறினான். எல்லா குதிரைகளும் 4 கால் பாய்ச்சலில் புறப்பட்டன. மாரப்பனும் அவனுடைய ஆட்களும் போன பிறகு ஒற்றர் தலைவன் தன் குதிரை இருந்த இடம் சென்று அதன் மேல் ஏறிக்கொண்டு நேற்றிரவு தான் வந்த வழியிலே திரும்பி செல்ல தொடங்கினான். குதிரை அக்காட்டு பாதையின் வளைவு ஒன்றை தாண்டியதும் உடம்பை சிலிர்த்தது. ஒற்றர் தலைவன் குதிரையை நிறுத்தி சுற்றுமுற்றும் பார்த்தான். கொஞ்ச தூரத்தில் காணப்பட்ட ஒரு சிறு பாறைக்கு பின்புறத்தில் கழுகுகள் வட்டமிடுவதை கண்டான். காட்டு பாதையில் கிடந்த உடல்கள் என்னவாயின என்னும் மர்மம் வெளியாயிற்று. தானும் இரத்தின வியாபாரியும் போன பிறகு அங்கு வந்தவர்கள் அவ்வுடல்களை அப்புறப்படுத்தி இந்த பாறை மரவில் கொண்டு வந்து போட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் யாராக இருக்கும்? அவ்விடத்தில் அதிக நேரம் நிற்காமல் ஒற்றர் தலைவன் மேலே குதிரையை விட்டு கொண்டு சென்றான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சிக்கு போகும் ராஜபாட்டையை அவன் அணுகினான். அவ்விடத்தில் அதே சமயத்தில் மாமல்லபுரத்திலிருந்து ராஜ பரிவாரங்கள் வந்து கொண்டிருந்தன. பரிவாரங்களுக்கு மத்தியில் குந்தவி தேவியின் பல்லக்கும் வந்தது. பல்லக்கின் பக்கத்தில் ஒரு கம்பீரமான வெண்புறவி மீது நரசிம்ம சக்கரவர்த்தியின் புதல்வன் மகேந்திரன் வீற்றிருந்தான். இதையெல்லாம் தூரத்திலேயே கவனித்து கொண்ட ஒற்றர் தலைவன் அவ்விடத்தில் குதிரையை சற்று வேகமாக தட்டிவிட்டான். ராஜ பரிவாரங்களையோ பரிவாரங்களுக்கு மத்தியில் வந்தவர்களையோ சற்றும் பொருட்படுத்தாதவனாய் அவர்களுக்கு சற்று முன்னதாகவே ராஜபாட்டையில் சந்திப்பை கடந்து காஞ்சியை நோக்கி சென்றான். வேஷதாரி ஒற்றர் தலைவன் அவ்விதம் ராஜ பரிவாரங்கள் வருவதை பொருட்படுத்தாமல் முன்னால் காஞ்சி பாதையில் சென்றதை குந்தவி மகேந்திரன் இருவரும் கவனித்தார்கள். குந்தவியின் பல்லக்கும் மகேந்திரனுடைய குதிரையும் ஒன்றை ஒன்று ஒட்டியே சென்று கொண்டிருந்தன. மகேந்திரனுடைய தோற்றத்தில் குந்தவியின் மென்மையும் வனப்பும் நரசிம்மவர்மரின் கம்பீரமும் வீரமும் கலந்து பொழிந்தன. அண்ணனும் தங்கையும் அச்சாலையில் பவனி வந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாய் இருந்தது. ஓராண்டு காலமாக நரசிம்மவர்மருடைய ஸ்தானத்தில் யுவராஜா மகேந்திரன் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தான். அப்படி இருந்தும் மேற்கூறிய குதிரை வீரன் ராஜ பரிவாரங்களை கண்டு ஒதுங்கி நிற்காமலும் மரியாதை செய்யாமலும் முன்னால் விரைந்து சென்றது எல்லாருக்குமே வியப்பை அளித்தது. அண்ணா, அதோ குதிரை மேல் போகிறானே, அந்த வீரனை பார்த்தாயா? என்ன கம்பீரமான வடிவம்! அவன் யார் தெரியுமா என்று குந்தவி கேட்டாள். எனக்கு தெரியவில்லையே தங்காய். அவனுடைய தோற்றத்தில் ராஜவம்சத்தின் கலை காணப்பட்டது. நல்ல ஆஜானு பாகுவாகவும் தோன்றினான். அவன் குதிரையை பார், இதற்குள் எவ்வளவு தூரம் போய்விட்டது என்றான் மகேந்திரன். காஞ்சிக்குத்தான் போகிறான் போல் தோன்றுகிறது. ஒருவேளை அயல் தேசத்தானோ என்னமோ, இல்லாவிடில் இப்படி நம்மை கண்டும் நிற்காமல் போக மாட்டான். 4 நாளைக்கு முன்பு துறைமுகத்துக்கு வந்த கப்பலில் அயல் தேசத்தார் ரொம்ப பேர் வந்து இறங்கி இருக்கிறார்கள். ஆகையினால் தான் தெரியாத முகங்கள் அதிகமாக காணப்படுகின்றன என்று குந்தவி சொன்னாள். குந்தவி செண்பகத்தீவின் இரத்தின வியாபாரியை பற்றி சொன்னாயே,
அவன் வரவில்லையே என்றான் மகேந்திரன். இல்லை என்று சொன்னபோது குந்தவியின் குரலில் மிகுந்த ஏமாற்றம் தொனித்தது. எப்படியும் காஞ்சி அரண்மனைக்கு அவன் வராமலா போகிறான்? கண்டிப்பாக வருவான். குந்தவி இதற்கு ஒன்றும் மறுமொழி சொல்லவில்லை. மௌனமாய் இருந்தாள். தன்னுடைய சந்தேகம் உண்மையாய் இருக்குமானால் அவன் அரண்மனைக்கு வரமாட்டான் என்று எண்ணினாள். குந்தவியின் மனக்கண்ணின் முன்னால் 3 வருஷங்களுக்கு முன் காஞ்சிபுரத்து வீதியில் அவள் பார்த்த சோழ ராஜகுமாரனுடைய முகமும் நேற்று மாமல்லபுரத்து தெருவில் சந்தித்த இரத்தின வியாபாரியின் முகமும் மாறி மாறி தோன்றின. அவர்கள் 2 பேரும் வெவ்வேறு மனிதர்களா? அப்படியானால் அந்த முக ஒற்றுமை மிகவும் அதிசயமான ஒற்றுமைதான். குந்தவியின் மௌனத்தையும் அவளுடைய முக வாட்டத்தையும் மகேந்திரன் கவனித்தான். தங்காய் என்று அருமையாக அழைத்தான். என்ன அண்ணா, ஒரு மாதிரியாக இருக்கிறாயே, ஏன்? ஒன்றுமில்லை அண்ணா, நான் ஒரு யோசனை செய்திருக்கிறேன், சொல்லட்டுமா? சொல்லு அண்ணா. அப்பாவிடம் நான் சொல்ல போகிறேன். இந்த பல்லவ ராஜ்யத்தின் பாரத்தை அவர்தான் சுமக்க வேண்டும், என்னால் முடியாது என்று. ஏன் அப்படி சொல்லுகிறாய் அண்ணா? அவர் இருக்கும்போது நான் ராஜ்யம் ஆளுவது சிங்கம் இருக்க வேண்டிய இடத்தில் பூனை உட்கார்ந்திருப்பது போல் இருக்கிறது. தேசத்தில் எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். கிடையவே கிடையாது அண்ணா. அதோடு எனக்கு வேறொரு முக்கிய காரியமும் இருக்கிறது. இன்னொரு தடவை கடற்பிரயாணம் செய்ய வேண்டும். இலங்கைக்கு மறுபடியும் போக போகிறாயா? இல்லை, செண்பகத்தீவுக்கு போக போகிறேன். என்ன அண்ணா சொல்கிறாய்? ஆமாம், விக்கிரமனை மன்னிக்க வேண்டும் என்று அப்பாவிடம் கேட்கப் போகிறேன். பிறகு செண்பகத்தீவுக்கும் நானே போய் அவனை அழைத்து வர போகிறேன் தங்காய். நான் இந்த நாட்டுக்கு திரும்பி வந்து 1 வருஷம் ஆகிறது. இதுவரையில் ஒரு தடவையாவது நீ சிரித்து நான் பார்க்கவில்லை. உன் முகத்தில் சிரிப்பை பார்த்து விட்டுத்தான் இனிமேல் வேறு காரியம் பார்ப்பேன் என்றான் மகேந்திரன். இதை சொல்லும் போது அவனுடைய தழுதழுத்தது. அவனுடைய தொண்டை அடைத்து கொண்டது. குந்தவியின் கண்களில் நீர் ததும்ப பார்த்தது. அவள் சற்று நேரம் சும்மா இருந்துவிட்டு, அப்பா சம்மதிக்க மாட்டார் என்றாள். நான் சம்மதிக்க செய்கிறேன். நேற்றே அப்பாவிடம் கேட்க வேண்டும் என்று இருந்தேன். ராத்திரி அவர் வரவே இல்லை. இன்று அவரை அவசியம் கேட்கப் போகிறேன். அப்பா சம்மதித்து நீ செண்பகத்தீவுக்கு போனாலும் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனமா? எனக்கு ஒரு மைத்துனன் கிடைப்பான் அல்லவா? அது நடக்காத காரியம் அண்ணா. அந்த கர்வம் பிடித்த சோழ ராஜகுமாரன் பல்லவர் குல பெண்ணை மணக்க சம்மதிக்க மாட்டான் என்றாள் குந்தவி. அப்போது மகேந்திரன் கலகலவென்று சிரித்தான். தங்காய், எப்போதாவது உன் உருவத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டதுண்டா என்று கேட்டான். போ அண்ணா என்றாள் குந்தவி. போகிறேன் தங்காய், போகிறேன். செண்பகத்தீவுக்கு போய் அந்த சோழ ராஜகுமாரனை கட்டி இழுத்து கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்தி கன்னத்தில் போட்டுக்கொள்ள சொல்லாவிட்டால் நான் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியின் பேரன் அல்ல என்றான் யுவராஜா மகேந்திரன். குந்தவியும் மகேந்திரனும் காஞ்சியை அடைந்ததும் அரண்மனையில் அவரவர்களுடைய பகுதிக்கு சென்றார்கள். குந்தவி தன்னுடைய அந்தப்புற அறைக்குள் பிரவேசித்த போது அங்கே சக்கரவர்த்தி வந்தால் உட்காருவதற்காக போட்டிருந்த ஆசனத்தில் வேற்று மனுஷன் ஒருவன் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து போய் விட்டாள். அந்த வேற்று மனுஷன் காட்டுக்குறுக்கு பாதை வழியாக வந்து ராஜபாட்டையில் தங்களை தாண்டி சென்ற வீரன்தான் என்பது நினைவுக்கு வர 1 நிமிஷம் பிடித்தது. இதனால் அவளுடைய ஆச்சரியம் பன்மடங்கு பெருகியதோடு கோபம் பொங்கியிற்று. யார் ஐயா நீர்? என்ன தைரியத்தினால் அந்த புறத்துக்குள் நுழைந்தீர் என்றாள். தேவி, பல்லவ சாம்ராஜ்யத்தின் ஒற்றர் தலைவன் நான். என் பெயர் வீரசேனன். தங்களிடம் ஒரு துப்பு விசாரிப்பதற்காக வந்தேன் என்றான். அம்மனிதன் சொன்னதும் குந்தவியின் முகத்திலிருந்த கோபம் ஒரு நொடியில் குதூகலமாக மாறியது. அப்பா, இது என்ன வேடிக்கை என்று கூச்சலிட்டு கொண்டே குந்தவி ஓடிப்போய் ஒற்றர் தலைவனுடைய தோள்களை கட்டிக்கொண்டு அவனுடைய பொய் மீசையை கலைத்தெறிந்தாள். அப்போது ஒற்றர் தலைவர் இருந்த இடத்தில் நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி காட்சியளித்தார். உங்களுடைய குரலை கொண்டு தான் அப்பா கண்டுபிடித்தேன். இல்லாவிட்டால் அடையாளம் தெரிந்திராது.
எப்படி அப்பா இவ்வளவு நன்றாக வேஷம் போட்டுக் கொள்கிறீர்கள் என்று குந்தவி கேட்டாள். குழந்தாய், என் தந்தை மகேந்திர சக்கரவர்த்தி எனக்கு சொல்லிக் கொடுத்த வித்தைகளில் இதுதான் மிகவும் அருமையான வித்தை என்றார் சக்கரவர்த்தி.